போன முறை செஷன்ல வந்து நாங்கள் ஒரு 2-3 பேஜஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் இந்த செக்ஸ் லோ ரிலேட்டிங் டு செக்ஸ் சம்பந்தமான சில சட்டங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்து நாங்கள் அது போன கிழமை அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை பார்ப்போம். கடைசியாக நாங்கள் பார்த்தது செக்ஸின் இந்த கண்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ், உடன் உதவும் கவனையினம் அல்லது பங்களிக்கும் கவலையினம் என்று சொல்றது. அது கண்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் என்றால் அந்த வாடிக்கையாளர் தரப்பில இருந்து செய்யப்படுற சில கவலையினமான செயல்பாடுகள் வங்கியை வந்து வங்கி பிழையா செயல்பட்டாலும் அதை வந்து பிறகு வங்கி பிழையாக செயல்பட்டது என்று தடுக்க முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி செய்யப்படுகிறது தான் நாங்கள் சொன்னாங்க உடன் உதவு. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு சொன்னா, இந்த ஒரு பணிப்பாளர் வந்து இந்த லிக்கின் கவர்மெண்ட் வேர்சஸ் கார்பாமாலி லிமிடெட் 1991 கிட்டடி உள்ள வழக்கு. இந்த பணிப்பாளர் வந்து ஒரு பயணப்படி வந்து அவரோட டிராவலிங் கிளைம் வந்து அந்த தன் கம்பெனிலேயே ஒரு பிள்ளையான கிளைமை சப்மிட் பண்ணி இருந்தவர், ஒரு டிரெக்டர் சப்மிட் பண்ணி இருந்தும் அவர் நேர்மை இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த அவற்றை நேர்மை இல்லாம இருக்கையும் பேங்கின் ஒரு சிக்னேட்டரியே இருந்திருக்கிறார். அப்படி இருந்தவரையும் அந்த கம்பெனி தொடர்ந்தும் சிக்னேட்டரியா செயற்பட்ட விட்டதோட வங்கிக்கு இதை பற்றி அறிவிக்கல. பிறகு ஒரு தவறு நடக்கல வங்கியை வந்து பொறுப்பு கூற முடியாத நிலை ஏற்படுகிறது. அதான் வந்து உடன் உதவும் கவலையினம் அப்படி இருந்தது. அது கம்பெனியின் கவலையினமா இருந்தது, உடன் கவலையினம் என்று வந்தது. அதை போல எஸ்ட்ரோபலண்ட் இருக்குது, தடக்கல் விதின்னு சொல்லுது. வாடிக்கையாளர் கவலையினம் மற்றும் தடுக்கப்படுதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்த நாங்கள் பார்ப்போம். மாறி போட்டிருக்கேன். அடுத்த கிழமை போறது இந்த கிழமை போட்டு இல்லை இன்னும் இருக்குது. இன்னும் முடிக்கல, அதை போடையில பாரு ஒரு நிமிஷம் என்ன கொடுத்தாங்க கூப்பிட்டவர்கள். இப்போ இதில் நாங்கள் வந்து பேர் மட்டும் பார்ப்போம். செக்ஸை பற்றி பார்த்த நாங்கள். அப்போ அதில் அந்த அதுக்கு பிறகு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததை போட்டிருக்கணும். இல்லை நாங்கள் இது முடிய விட்டு நாங்கள் பார்க்கணும். டெட் ரிகவரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட்ன்னு பார்க்க வேணும். சரி, ஆக்ட் நம்பர் 4 அண்ட் ஆக்ட் நம்பர் 2 இருக்கு, அதில் பார்க்க வேணும். இந்த காசோலை சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கு. அந்த போன எல்லாமே முடிக்க இல்லையே, அதுக்கு அந்த நோட்ஸை வந்து டியூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட அந்த இதில் எனக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போட இல்லை. அதில் இப்போ இதில் பார்த்தோம்னா வாடிக்கையாளரின் கவனையினம் மற்றும் தடுக்கப்படுதல் நெக்லிஜென்ஸ் அண்ட் எஸ்ட்ரோபலண்ட் இருக்குது. இப்போ சிலதுகளில் சில வழக்குகளில் பார்த்துருக்கிறோம் வாடிக்கையாளர் செயல்பாடு வந்து வங்கி அதிന്റെ ஆணையை மீறி செயல்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வாடிக்கையாளர் கையெழுத்து சில நேரம் பிழையானதாக மோசடியானதாக செய்யப்பட்டிருக்கு. அதாவது வாடிக்கையாளர் மாதிரி கையெழுத்து வச்சுட்டு மோசடியா இருக்கேக்கு அதை வந்து வாடிக்கையாளர் அப்ப கொடுப்பனவு செய்ய முதல் சரியானதுன்னு சொல்ற. அப்படி உறுதிப்படுத்தி இருந்தும் பிறகு பேமெண்ட் எல்லாம் செய்து முடிஞ்ச காலத்துக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுல தான் கையெழுத்து வைக்க இல்லையான்னு சொல்லி சொல்றது ஏற்றுக்கொள்ள. அது வந்து தடக்கல் விதியின்படி அவர் வாடிக்கையாளர் தடுக்கப்படுகிறார். அதுக்குத்தான் இந்த சிறந்த ஒரு வழக்கு கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க் லிமிடெட். இது நீங்க பேங்கர்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அளவு 1933 கிரீன்வுட் வர்சஸ் மார்டின் பேங்க் லிமிடெட். நாங்கள் முந்தி பேங்கர்ஸ் டியூட்டிலையும் இந்த வழக்கை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய செக்ஸை வந்து எழுதின பிறகும் அவ்வளவும் செக்ஸுக்கும் பேமெண்ட் செய்யும் வரைக்கும் அவர் பார்த்திருந்து விட்டு அவர் இறந்த பிறகு அந்த மனைவி தற்கொலை செய்த பிறகுதான் அவர் தான் அந்த செக்ஸை கொடுக்க இல்லைன்னு சொல்லி தான் கையெழுத்து வைக்க இல்லைன்னு சொல்லி வழக்காடி வந்தவர். அப்ப அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நீதிமன்றத்தால. அதை வந்து சொல்லப்படுது எஸ்ட்ரோபல் தடக்கல் விதியின்படி வாடிக்கையாளர் தடுக்கப்படுகிறார், வாடிக்கையாளருக்கு அந்த உரிமை இல்லாம போகிறது. இப்ப நாங்கள் பார்ப்போம் இன்னொன்று, இந்த நோட்ஸில் போடும் மட்டும் கூட இதில் பார்க்கிறேன். காசோலைகளை வந்து திருப்பேக்குள்ள நாங்கள் டிஸ்ஒனர்
ஓகே, சாரி ஃபார் டிலே. நாங்கள் போன முறை பார்த்ததுல ஒரு கொஞ்சம் இருக்குது மிச்சம். செக் ரிட்டர்ன்ஸ் ரிமார்க் வந்து சரியான ரிட்டர்ன் போடப்படாவிட்டால், செக் காசோலைகளை இப்போ நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கல, சரியான ரிட்டர்ன் ரிமார்க் போடாவிட்டால் அது ஒரு வாடிக்கையாளரை வந்து அவதூறுக்கு உள்ளாக்குற மாதிரி நிலைமை ஏற்படும். வாடிக்கையாளரை வந்து அவதூறுக்கு வங்கி வந்து வாங்கிய வாடிக்கையாளரை வந்து அவமானப்படுத்தின மாதிரி எல்லாம் அவதூறுக்கு உருவாக்கின மாதிரி ஏற்படும். அதை வந்து நாங்க பார்த்தால் என்னென்ன நாங்கள் ரிமார்க் செக் ரிட்டர்ன்ஸ் ரிமார்க் என்னென்று போடுறதை நாங்கள் இதில் பார்ப்போம். இதுல நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண சில நேரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். இப்ப வந்து இந்த லங்கா கிளியர் வந்து என்ன செய்திருக்கென்றால், சில ரிமார்க்ஸை வந்து அந்த ரிமார்க்ஸை பாவிக்கிற இப்போ ஒரு ஸ்பெசிபிக் முந்தி நிறைய பாவிச்சது பிறகு ஆனால் இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸை மட்டும்தான் பாவிக்க இயலும். ஆன்லைன் கிளியரிங் எல்லாம் இருக்கிறபடியால் அந்த ரிமார்க்ஸை மட்டும்தான் இப்போ வங்கிகள் பாவிக்க இயலும். இப்போ அப்படி உள்ள ரிமார்க்ஸை தான் எடுத்திருக்கேன். சில நேரம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சில நேரம் கொஞ்சம் நான் முதல் எடுத்துட்டேன். பிறகுதான் லங்கா கிளியரோட க்ராஸ் செக் பண்ணிக்க சில தமிழ்ல போடுற சொல்லிட்டா நீங்கள் ஆங்கிலத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். அதுல இப்போ முதலாவது பார்த்தோம்னு சொன்னா எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட். அப்ப சில ரிமார்க் வந்து இப்ப பாவிக்க இயலாது. அவையால இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னென்ன கிளியரிங்குக்கு அந்த சிஸ்டம்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல தான் நம்ம யூஸ் பண்ணி ரிட்டர்ன் செய்கிறது. அப்ப எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட் இது வந்து சொல்றது, இப்ப சில நேரம் கஸ்டமர் வந்து செக் வந்து கஸ்டமர் இஷ்யூ பண்ண செக் வந்து பேமெண்ட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல அவர் முதலே தண்ட கணக்குக்கு வரவுக்கு கலெக்ஷனுக்காண்டி போட்ட காசோல வந்து கிளியர் பண்ணப்படாம இருக்கும். அப்படியே நேரத்துல வந்து நாங்கள் சொல்றது எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட்னு சொல்லி திருப்பி அனுப்புறது. அப்ப இந்த குறியீடு வந்து கணக்கில் போதிய நிலுவை இல்லாத வேளையில் வைப்பிலிடப்பட்ட காசோலைகள் சேகரிப்பு அனுப்பப்பட்டுள்ள போது, மற்றது தீர்வையில் உள்ள போது, அதாவது கிளியரிங் வந்து ஒரு இன்பிட்வீன் ப்ராசஸ்ல இருக்குது மற்றும் தற்போதுதான் தீர்வைக்கு அல்லது சேகரிப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. சில பேர் என்ன செய்யணும், ஒரு பக்கத்துல டிபாசிட் பண்ணி போட்டு மற்ற பக்கத்துல செக் கொடுக்குறாக்களும் இருப்பினோம். அப்படியா நேரங்கள்ல இந்த எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட் என்ற ரிமார்க் ரிட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்ப அதுக்கு தமிழ்ல போட்டுனா விளைவுகள் தீர்வையாகவில்லை என்று லங்கா கிளியர் போட்டிருக்கு, விளைவுகள் நிறைவு பெறவில்லை என்று சொல்லியும் போட்டிருக்கு. அடுத்தது நிதி தடுத்து வைக்கப்பட்டுள்ளது, ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்று சொல்றது அநேகமாக கோர்ட்ஸ் ஆர்டர் அல்லது உள்நாட்டு இறைவரி திரைக்களம் போன்ற வந்து தடை உத்தரவு பிறப்பிக்கும் ஒரு கணக்கை நிப்பாட்ட சொல்லி, இதை வந்து நாங்கள் அங்கால பார்ப்போம். 2-3 கிளாஸ் போக விட்டு வரும், போன முறை படிச்சாக்களுக்கு வரும். இப்ப இது வந்து இப்போ உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் இருந்தான அறிவித்தல் கிடைத்த வேளை கணக்கில போதிய நிலுவை இல்லை. இப்ப உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் டாக்ஸிகள் பே பண்ணாம அரியஸ் இருந்தால் நோட்டீஸ் அனுப்பி இவ்வளவு காசவங்கள்ட்ட இவற்றை கணக்கில இருந்து அறவிட்டு அனுப்ப சொல்லி கேட்பினோம். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அறவிட்டு அனுப்ப சொல்லி அவற்றை அக்கௌண்ட்ல 5000 இருந்தால் என்ன செய்யறது, அறவிட்டு அனுப்ப இயலாது, அல்ல 1 லட்சத்துக்கு குறையாண்டாவும் அனுப்ப இயலாது. அப்படியா நேரத்துல இந்த காசை வந்து அந்த அக்கௌண்ட் நேரம் நிறுத்த வேண்டி வரும், பிளாக் பண்ண வேண்டி வரும். அப்ப அப்படியா நேரத்துல இந்த ரிமார்க் பாவிக்கப்படும். நிதி தடுத்து வைக்கப்பட்டுள்ளது அல்லது நிதி கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சொல்லி, நிதி கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லது நிதி தடுக்கப்பட்டது, ஃபண்ட்ஸ் அட்டாச்ட். அல்லது ஒரு தீர்ப்பு கடனுக்காக நீதிமன்றத்தில் இருந்தான கட்டளை, நீதிமன்றத்தில இருந்து தீர்ப்பு கடன் கோர்ட்ஸ்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்குது, ஒரு கடன் கொடுத்தவருக்கு கடன் செலுத்த வேணும். அப்படி அப்ப அவர் கடன் கொடுத்தவர் சொல்றாரு இந்த அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு சொல்லி, அப்படியா நேரத்தில் கட்டளை வந்து நீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்டிருந்தால் இந்த கணக்கு முடக்கப்படும், அதாவது தடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு, இன்ஜங்ஷன் ஆர்டர்னு சொல்றது, கணக்கின் நிலுவை பகிர்வை தடுக்கிற இதுல கடன் பேலன்ஸ் இருக்கும், நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கும் என்றால் அங்க ஃபைனலா தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் இடையில நிப்பாட்டி வைக்கிறது. நீதிமன்றம் கணக்கின் மீதியை தடுத்து நிறுத்துவது, நீதிமன்றம் வந்து அந்த அக்கௌண்ட் பிளாக் பண்ண சொல்லி அறிவுறுத்தல்கள் சொல்லப்படும். அப்ப அது வந்து ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்ற ரீதியில கணக்கை வந்து பாவிக்கப்படுற ரீசன்கள். அப்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் 3ஆம் தரப்போட வங்கி வந்து தொடர்பு செய்ய வாடிக்கையாளர் தகவலை வந்து வெளியிட கவனமாக இருக்க வேணும். அதுக்குதான் சரியான ரிமார்க்ஸை வந்து பாவிக்க வேணும். இது வந்து சட்டத்தால அனுமதி அளிக்கப்பட்ட காசோலை திருப்பலுக்கான
ரிமார்க்ஸை வந்து பாவிக்கப்படும். நான் போன முறை கொடுத்த நோட்ஸில் இதை போடல, பிறகு பார்த்தேன் சில நேரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதாலும் உங்களுக்கு வரக்கூடும். வரைந்தவரை கேட்கவும் ரிஃபர் டு ட்ரோவர். ரிஃபர் டு ட்ரோவர் வந்து வரைந்தவரை கேட்கவும் என்றால் நாங்கள் சொல்றோம் அநேகமா உங்களுக்கு தெரியும் கணக்குல போதிய நிலுவை இல்லாம இருக்கதான் ரிஃபர் டு ட்ரோவர் என்று திருப்புறது. அப்ப இப்படி திருப்பைக்குள்ள எங்களுக்கும் தெரியும் காசு இல்லைன்னு சொல்லி தான் திருப்புறோம், வாடிக்கையாளருக்கும் தெரியும், அதை எடுத்த அந்த காசோலியே இந்த பெனிஃபிஷரிக்கும் தெரியும் காசு இல்லை என்று. ஆனா காசு இல்லை என்று சொல்றது இல்லை, ஆனா போதிய நிலுவை இல்லாததுல ரிஃபர் டு ட்ரோவர் என்று தான் திருப்புறோம். இது ஒரு வங்கியின் நடைமுறையில வந்த ஒன்று. இது வந்து ரிஃபர் டு ட்ரோவர் என்றது ஒரு அவமானம், என்ன சொல்றது, மரியாதை குறிச்சிய ஒரு வசனமாக கொள்ற இல்லை. பணம் மாற்று வழியில் உள்ளது, ஃபண்ட்ஸ் இன் டிரான்சிஷன் அல்ல டிரான்சிஷன் என்று சொல்றது என்னென்றால் கவர்மெண்ட் அக்கௌண்ட்களுக்கு மட்டும், அரசாங்க திணைக்கள அக்கௌண்ட்ல காசு இல்லாட்டி அதை வந்து ரிஃபர் டு ட்ரோவர் என்று திருப்புற இல்ல. கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அரசாங்க திணைக்களங்கள் ஞாபகம், அரசாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதுகளோட காசுலேயே திருப்பி வைக்க ஃபண்ட்ஸ். இந்த அரசாங்க காசு இல்லைன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லி அதுதானே அரசாங்க திணைக்களத்தின் காசு பணம் இல்லாம திருப்பி வைக்க ஃபண்ட்ஸ் இன் டிரான்சிஷன் சொல்லி திருப்புறது. அங்கிருந்து ட்ரெஷரியில இருந்து வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து வேற வேற முறைகள்ல வந்து சேரலாம். அவருடைய இன்ட்ரெஸ்ட் சொல்றது வாரது ஒரு பேமெண்ட்டுக்கு சில நடைமுறைகள் இருக்கு தானே வர்றதுக்கு. பணம் பெறன்னு சொன்னால் ட்ரெஷரியில இருந்து அந்த மினிஸ்ட்ரியால ப்ரொவின்சியல் கவுன்சிலோ அல்லது இங்கேயோ போய் ப்ரொவின்சியல் கவுன்சிலோ அல்ல அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் மினிஸ்ட்ரி போய் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர இப்படி போய்க்கல டைம் எடுக்கலாம். அதுக்கு வெளியில செக்ஸ் மேல் கொடுத்துட்டு செக் வந்திருந்தால் திருப்புறது இந்த முறையால். திருத்தங்கள் வரைந்தவரால் உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆல்ட்ரேஷன் நாட் கன்ஃபர்ம்ட் பை ட்ரோவர். இப்போ செக்ஸ்ல நாங்கள் அன்றைக்கு பார்த்த நாங்கள் மெட்டீரியல் செக்ஸ் வந்து என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதால அது என்னென்ன மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் தேதியில பட்டு இருக்கலாம், தொகையில இலக்கத்திலேயோ அல்லது எழுத்திலேயோ ஆல்ட்ரேஷன் இருக்கலாம். அப்படியான இடங்கள்ல அல்லது பேய உடல் அப்படி ஏதாவது இருக்கு அந்த இடங்கள்ல வெட்டி ஆல்ட்ரேஷன் இருந்தால் அதெல்லாம் கையெழுத்து வச்சு திரும்ப வரைந்தவர் வந்து கையொப்ப விடாட்டி செய்யணும். அப்ப காசோலையின் முக்கியமான பகுதி திருத்தங்கள் வரதவரால் உறுதிப்படுத்தப்படாதே ஆல்ட்ரேஷன் நாட் கன்ஃபர்ம் பை ட்ரோவர் என்று திருப்பப்படும். பின்தேதியிடப்பட்ட காசோலை அது உங்களுக்கு தெரியும், இன்றைய தேதியில இருந்து இன்னும் பின்ன தள்ளி டேட் இருந்து என்றால் அது போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லி அது காசோலை இடப்பட்ட தேதியும் வராது. பூரணப்படுத்தப்படாத காசோலை செக் இன்கம்ப்ளீட். காசோலையில் பின்வரும் ஏதாவது விடயம் விடப்பட்டிருக்கும் போது திகதி, பெறுநரின் பெயர் அதாவது பெனிஃபிஷரி, பேயி, தொகை எழுத்தில் தொகை இலக்கத்தில் வரந்தவருங்க இதுகள் வந்து இல்லாத போது செக் இன்கம்ப்ளீட் என்று திருப்பப்படும். முறையாக வரையப்படாத காசோலை செக் இரெகுலர்லி ட்ரோன். அது இரெகுலர்லி ட்ரோன் என்றது சாதாரண உங்களுக்கு தெரியும், கவுண்டர்ல வேலை செய்ய இல்ல செக்ஸோட டீல் பண்ணிக்க. இப்ப பேய் என்ற இடத்துல பே என்ற இடத்த கேஷ் என்று எழுதி போட்டு அங்கால வேற வெட்டி விட்டால் பே ஓர்டர்ன்னு கேஷ் ஓர்டர்ன்னு சொன்னா அது இரெகுலர்லி ட்ரோன் என்றது தெரியும் உங்களுக்கு. அப்படியான செக்ஸை வந்து இப்படி வரும் செக் இரெகுலர்லி ட்ரோன். காசோலை ஆணை பத்திரத்துக்கு அமைய வரையப்படவில்லை. செக் நாட் ட்ரோன் இன் அக்கார்டன்ஸ் வித் மெண்டேட். செக் நாட் ட்ரோன் இன் அக்கார்டன்ஸ் வித் மெண்டேட். இப்படியானது வந்து அந்த செக்ஸ்ல வந்து பாக்க அதுல சீல் அடிக்க வேண்டி இருக்கும். சில நேரம் சீல் அடிச்சு 2 பேர் கையெழுத்துட்டா இருக்கும், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 2 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கலாம், 2 பேர் கையெழுத்து போடுறதுல அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்க ஒரு ஆள் கையொப்பம் விட்டு காசோலி அனுப்பி இருப்பினோம் அல்லது சீல் அடிக்காம இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அப்ப ஆணைப்பத்திரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் கையொப்பமிட வேண்டி இருக்கையில் காசோலை வரைய அனுமதிக்கப்பட்டவர்கள் அதன்படி செயல்பட வேண்டும். அவ்வாறு இல்லாது வரையப்பட்ட காசோலை இக்குறிப்புடன் திருப்பப்படும். என்னென்று செக் நாட் ட்ரோன் இன் அக்கார்டன்ஸ் வித் மேண்டேட். காசோலை ஆணைப்பத்திரத்துக்கு அமைய வரையப்படவில்லை. அதுக்கு லங்கா கிளியர்ல சொல்லப்பட்டிருக்குது, காசோலை பணிய கணப்படி வரையப்படவில்லை, பணி ஆணைப்படி வரையப்படவில்லை. பணியானதுக்கு மெண்டேட்ன்றதுக்கு பணி ஆணைப்படி என்று கொண்டிருக்கிறோம், அல்லது நாங்கள் வங்கி ஆணைப்பத்திரம்னு சொல்றது. இது வளமை ஆங்கிலத்தை யூஸ் பண்ணி செக் நாட்
drawn in accordance with mandate. அடுத்தது காசோலை 2 வங்கிகளால் குறுக்கு கோட்டப்பட்டதாக சாதாரண செக் crossed to two banks, செக் crossed to two banks என்ற ரிமார்க் கூட திருப்புறது. மாட்டுண்டியல் சட்டம் 79 படி ஒரு வங்கி மற்றதன் முகவர் இல்லாத இடத்து 2 வங்கிகளால் குறுக்கு கோட்டப்பட்ட காசோலைகளை திருப்ப அனுமதிக்கிறது. ஒரு வங்கி மற்றதன் முகவர் இல்லாத இடத்து 2 வங்கிகளால் குறுக்கு கோட்டப்பட்ட காசோலை திருப்ப அனுமதிக்கிறதுக்கு பயன்படுத்தும் குறியீடு. உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு என்எஸ்பி வந்து இன்னொன்றுக்கு பேங்க் லோன் டிபாசிட் பேங்க் லோன் தங்களை கொண்டு செக்ஸை டிபாசிட் பண்ணிட்டு பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணா அது ஓகே. இல்லாமல் கொமர்ஷியல் பேங்க்ல க்ரோஸ் பண்ண செக்கை பேங்க் லோனும் க்ரோஸ் பண்ணி போட்டா இதே மாதிரி ரிமார்க்கோட திருப்ப வேண்டி வரும் செக் க்ரோஸ்ட். அப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு பேங்க் வந்து க்ரோசிங் கேன்சல் பின்னுக்கு சைன் பண்ணி கொடுத்தா தான் மற்ற பேங்க் அக்செப்ட் பண்ணிடும். ஒப்பியான நேரத்தில் செக் க்ரோஸ் டு 2 banks. வரைந்தவரின் கையொப்பம் மாதிரியுடன் வேறுபடுகிறது. ட்ரோவர் சிக்னேச்சர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிமென். ட்ரோவர் சிக்னேச்சர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிமென். சரியான? அப்ப அந்த எங்கள்கிட்ட ஸ்பெசிமென்ல இருக்கிற சிக்னேச்சருக்கு உடன் வித்தியாசப்படைக்க வேறுபடைக்க அல்லது வரைபவரின் பதவி நிலை பிழையாக குறிப்பிடப்பட்டிருக்கையில், கவனமா இருங்க, பதவி நிலை இது ஆஃபிஷியல் செக்ஸ் அது வரைக்கும் பதவி நிலை பிழையாக குறிப்பிட்டிருந்தாலும் இந்த ட்ரோவர் சிக்னேச்சர் டிவர்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிமென் திருப்பப்படுகிறது. கணக்கு மூடப்படல, அதுல பிரச்சனை இல்லை, கவுண்ட் க்ளோஸ்ட் என்றது. அடுத்தது இறந்தவரின் ஆணை பத்திரம் முடிவுறுத்தப்பட்டுள்ளது என்றால் ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட் முடிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு இங்க லங்கா கிளியர் சொல்லப்பட்டிருக்கு. வரைந்தவரின் அறிவுறுத்தல் செயல்பாட்டில் இல்லை என்று சொல்லுது. வரைந்தவரின் அறிவுறுத்தல் செயல்பாட்டில் இல்லை என்று சொல்லுது, அல்லது முடிவுறுத்தப்பட்டுள்ளன்னு பார்க்கலாம் தமிழ்ல. ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட் முடிவுறுத்து இப்போ இப்படியா இந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம் இந்த ரிட்டர்ன் ரிமார்க் என்று பார்த்தோம்னு சொன்னால், காசோலை கொடுப்பனவு செய்கிற அதிகாரம் சட்ட செயல்பாட்டினால் பின்வரும் சந்தர்ப்பங்களில் தீர்மானிக்கப்படுகின்றது. முதலாவது, வாடிக்கையாளரின் வங்குரோத்து அறிவித்தல் அல்லது வரையறுக்கப்பட்ட கம்பெனியாயின் அதன் கலைப்புக்கான அறிவித்தல். வாடிக்கையாளர் வங்குரோத், அதாவது பேங்க்ரப்சி டிக்ளரேஷன். பேங்க்ரப்சி என்ற வகைட்டு போயிருக்கார் வாடிக்கையாளர் அறிவித்தல், அல்லது ஒரு லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி வந்து கலைக்கிறதுக்கான லிக்விடேஷனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் இந்த ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட் என்று ரிட்டர்ன் பண்ணணும். மற்றது வரைந்தவரின் மனநிலை பாதிக்கப்பட்டது ஆன அறிவித்தல் இன்சென்ட். வாடிக்கையாளரின் வருவ நிலுவை ஒரு சாட்டுதல் செய்யப்பட்டுள்ளதான அறிவித்தல். அது வந்து இன்னொரு இதுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த இதால ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட் சொல்லப்பட்டுள்ளது. மற்றது, வாடிக்கையாளர் ஒரு நம்பிக்கை மீறலை செய்துவதாக நம்பத்தகுந்த அறிவித்தல் கிடைப்பது. வாடிக்கையாளர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறிவித்தல் வங்கிக்கு கிடைச்சிருக்கிறது நேரத்தில் இப்படியான செய்யப்படுதா ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட் ரிமார்க்கோட காசோலைகள் திருப்பப்படும். இந்த ரிமார்க்கள் எழுதிக்க மிக அவதானமாக இருக்க வேண்டும். பெறுநரின் புறக்குறிப்பு ஒழுங்கற்றதாக உள்ளது. பேயிஸ் என்டோர்ஸ்மென்ட் இரெகுலர், ஒரு செல்லுபடியாகக்கூடிய புறக்குறிப்பிய தேவைப்பாடுகளை கொண்டிராத போது. பெறுநர் புறக்குறிப்பு ஒழுங்கில்லை என்று லங்கா கிளியர் போட்டிருக்கு. ஒழுங்கற்றதா ஒழுங்கு இல்லை சரிதானே. ஒரு செல்லுபடியாகக்கூடிய புறக்குறிப்பு தேவைப்பட கொன்றாத. உங்களுக்கு புறக்குறிப்பு என்டோர்ஸ்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லித்தரல என்ன உங்களுக்கு வேற சப்ஜெக்ட்ஸ்ல வருதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆளுடைய பேர் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி எழுதணும். 2 வாசையை கலக்காமல் ஒரு வாசையிலேயே அவருடைய பெயரை என்றதுல என்ன மாதிரி எழுதியிருக்கோ அதே மாதிரி பின்னுக்கு எழுதுறது. இதுதான் என்டோர்ஸ்மெண்ட். அப்ப அந்த தேவைப்பாடுகளை கொண்டிருக்காத போது பேயிஸ் என்டோர்ஸ்மெண்ட் இரெகுலர். பெறுநரின் புறக்குறிப்பு தெளிவற்றது, அது வந்து பேயிஸ் என்டோர்ஸ்மெண்ட் இலிஜிபிள். என்டோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அவருடைய பேரோட வாசிக்க அந்த என்டோர்ஸ்மெண்ட்ல வச்சு பேரை பார்க்கக்கூடிய வாசிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்படி இல்லாத நிலையில அதை வந்து இந்த ரிமார்க்ல திருப்பப்படும். பேயிஸ் என்டோர்ஸ்மெண்ட் இலிஜிபிள். பெறுநரின் புறக்குறிப்பு தெளிவற்றதாக உள்ளதுன்ற இதோட திருப்புறோம். அடுத்தது இன்னொரு இதுல பெறுநரின் புறக்குறிப்பு தேவைப்படுகிறது. பேயிஸ் என்டோர்ஸ்மெண்ட் ரிக்வயர்ட். என்டோர்ஸ்மெண்ட் இல்லை. அப்ப ஒரு காசோலை பெறுநருக்கு அல்லது கட்டளைக்கு செலுத்தப்பட வேண்டியதாயின் அது பெறுநரால் கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட முன்
புறக்குறிப்பிடப்பட வேண்டும். பெறுநரின் புறக்குறிப்பு இல்லாவிடின் சேகரிக்கும் வங்கி கிடைக்கும் தொகையை தீர்க்கும் முறையை உறுதிப்படுத்த வேண்டும். இதுல வந்து என்டோஸ்மெண்ட் இல்லாட்டி பேஸ் என்டோஸ்மெண்ட் ரிக்வயர்ட் தேவைப்படும் ஒப்பன்னு சொன்னால் அந்த பெறுநருக்கு அல்லது அவருடைய கட்டளைக்கு செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தால் அதாவது என்டோஸ்மெண்ட் இருக்க வேணும். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை என்று சொன்னால் வளமையாக கலெக்டிங் பேங்க் வந்து அதை கேரண்டி பண்ணப்படும். கேரண்டி பண்றதுன்றா அது அவற்றை அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லி அல்லது வேறு யார்ட்டையும் சரியானண்டா அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லி அதாவது யாருக்கு போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு சேகரிக்கும் வங்கி கிடைக்கும் தொகையை தீர்க்கும் முறையை சரியாக உறுதிப்படுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னா இந்த ரிமார்க்கோட ரிட்டர்ன் ஆக வேண்டும். குறியீடுதல் என்கோடிங் எரர். என்கோடிங் எரர் காசலத்தை விளையாட குறியிடப்பட்டிருப்பின் இது வந்து இப்ப முந்தி கன பிரச்சனைகள் வர்றது அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் என்கோட் பண்ணி செய்யறது. இப்ப அப்படி இல்லை, அமௌண்ட் மட்டும்தான் என்கோடிங்கா இருக்கும். என்கோடிங் டைப் பண்ணிக்க பிள்ளையாக வரும் அல்லது ரீட் பண்ணி ஸ்கேன் மிஷின் ரீட் பண்றது அமௌண்ட் பிள்ளையா இருந்து கவனிக்காவிட்டால் என்கோடிங் வேறு அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் என்று வந்தால் என்கோடிங் எரர் அல்லது வேறு தொகையில் பிள்ளையா திருப்புற ரிமார்க். இந்த இப்ப உள்ள ரிமார்க் டெக்னாலஜி அந்த அங்கால பார்ப்போம் பார்க்க எலக்ட்ரானிக் இந்த கட்டண மோட்டிவேஷனுக்கு வருது. அதுல பார்ப்போம் இந்த ரிப்ரசன்டபிள் செக்ஸ் நான் ரிப்ரசன்டபிள் எல்லாம் இருக்குது லங்காக்களி என்ற ஃபங்க்ஷன்ல. வரைந்தவரால் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது. பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர். காசோலை வரைந்தவரால் முழுமையான தகவலுடன் குழப்பமில்லாத அறிவுறுத்தல் கொடுப்பனவு நிறுத்தத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது காசோலை வரைந்தவரால் முழுமையான தகவலுடன் குழப்பமில்லாத அறிவுறுத்தல் கொடுப்பனவு நிறுத்தத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் போதுதான் வரைந்தவரால் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது. பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர் என்ற ரிமார்க் பாவிக்கப்படும். வரைந்தவரின் உறுதிப்படுத்தலுக்காக கொடுப்பனவு ஃபிட் போடப்பட்டுள்ளது. வரைந்தவரின் உறுதிப்படுத்தலுக்காக பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன். பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன் அதுல வந்து சில காரணங்கள் இருக்கு. எப்படின்னு சொன்னா பின்வரும் ஏதாவது நிகழ்வின் போது வங்கி காசோலை திருப்ப வேண்டி ஏற்படும் போது இக்குறிப்பு பாவிக்கப்படும். கொடுப்பனவு நிறுத்த அறிவித்தல் எழுத்தில் உறுதிப்படுத்தப்படாத போது நேரம் டெலிபோன்ல சொல்லிப்போம் இல்ல வாயில சொல்லி போட்டு கன்ஃபார்ம் பண்ணப்படையில எழுத்தில பூர்ணப்படுத்தப்படாத கொடுப்பனவு நிறுத்த அறிவித்தல் இன்கம்ப்ளீட் சரிதானே சரியா செக் நம்பர் சரியா சொல்லாமல் அமௌண்ட் மட்டும் சொல்லி இப்படி ஏதாவது சொல்லிக்க பேங்குக்கு வந்து சரியா அடிஷன் எடுக்கல. அப்படியான நேரத்துல அந்த செக் பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர்ன்றதுக்கு பதிலாக இது பாய்படுது. இந்த ரிமார்க் பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன் என்ற தச்சியம் பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர்னா அவருடைய பழக்கப்பட்டு விட்டா தெரிஞ்சு. காசோலையை சமர்ப்பிக்கும் நபரின் உரித்தில் ஏதாவது குறைபாடு பற்றிய அறிவித்தல் கிடைத்தல். காசோலையை சமர்ப்பிக்கும் யாருக்கு அக்கௌண்ட்ல வந்து கேஷ் பேமெண்ட்டுக்கு அல்லது தன் அக்கௌண்ட் டிபாசிட் பண்ணி செய்யக்கு அவர் சப்மிட் பண்ற ஆளின் டைட்டில் ஒரு அவற்றை இல்லாத குறைபாடு இருந்தால் இப்படியான ரிமார்க் பாவிக்கப்படும். என்ன பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன். வரவுகள் சரிபார்க்கப்படவில்லை. கிரெடிட் நாட் வெரிஃபைட் அல்லது வரவுகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. கிரெடிட் நாட் வெரிஃபைடுக்கு வரவுகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பார்கள். இது வந்து பெரும் ஆபத்தான அனைத்து வேளைகளில் இக்குறிப்புடன் நிலுவைகள் திருப்பப்படும். இப்ப வெள்ளம் வந்தது, மஞ்சரிவு, நல்ல நாட்டில் இப்ப வந்து இப்ப கொரோனா இருக்கு. கொரோனா வந்து திடீர்னு வங்கி கிளைகள் மூட வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த ஒன் டே கிளியரிங் அப்படின்ற சிஸ்டம் இருக்கேக்குள்ள எல்லா பேங்க்ஸும் வந்து ஆன்லைன் முறையில செய்யக்குள்ள அந்த கிளை ஒரு கிளை வந்து இதா இருக்கேக்குள்ள மற்ற அதை வந்து மூடையில அப்ப அதுக்காண்டி அந்த பேமெண்ட் செக்ஸை விட மற்ற செக்ஸை வந்து வாடிக்கையாளர் ரிஃபர் டு ட்ரோவர் என்று திருப்பாமல் கிரெடிட் நாட் வெரிஃபைட் என்ற மாதிரி திருப்புறது. அதாவது வந்து ரீப்ரசன்ட் பண்ணலாம். பிறகு அப்படியான செய்யறது அல்ல சில நேரம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அடிக்கடி கத்தால புப்பி ஏதாவது வந்தாலும் பேங்குகள் மூடப்பட்டு அப்படி இருக்கிற இந்த ரிமார்க் பாய்படுது கிரெடிட் நாட் வெரிஃபைட். அதாவது வங்கிகள் மூடப்பட்டிருக்குது வாடிக்கையாளருக்கு அல்லது வாடிக்கையாளர் வந்து வங்கி கிளைகளை அணுக முடியாத நிலை ஏற்பட்ட நேரம் என்னத்தன் அப்படியான நிலைகள்ல இந்த ரிமார்க் பாய்படும். இது போன்ற செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸ் வந்து பாய்படும். கவனமாக இருக்க வேண்டும். என்றால் இதை வந்து வங்கி தவறான ரிமார்க்களை பாவிச்சால் வங்கி வந்து பொறுப்பாக வேண்டி ஏற்படும். இப்ப இதுதான் நாங்கள் காசோலைகள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்கள் பார்ப்போம் அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன்.
உங்களுக்கு அடுத்த கிழமை எக்ஸாமும் வருவதாக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து அடுத்த இதுக்கு வந்தபடியால் இது வந்து செக்ஸ் ரிலேட்டட். இது கொஞ்சம் சுகமான பாடத்தை படித்தோம். அடுத்து வர போறது கஷ்டம் இல்லை, ஆனால் சின்ன ஒரு சப்ஜெக்ட் வந்து, ஆனால் அது வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் படிமுறைகளை வந்து தெரிந்து கொண்டால் அதுல என்ன கேள்வி கேட்கணுமோ அதுக்கு உரிய நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதா இருந்தால் சரியாக இருக்கும். டெப்ட் ரிகவரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் நம்பர் 4 of 1990 பார்த்தா சில கேள்விகள் வந்திருக்கிறது. அப்ப நாங்கள் படிப்பிக்க இதுல பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கிறது. சில இந்த சப்ஜெக்டுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இதுல சில செக்ஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும் இந்த படிமுறைகள் ஞாபகம் இருந்தால் இந்த வர்ற கேள்விக்கு உங்களுக்கு மறுமொழி சொல்ல ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து டெப்ட் ரிகவரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் நம்பர் 4/1990 என்று சொல்றது இந்த பராட்டே எக்ஸிகியூஷன் என்று சொல்லி பராட்டே PARATE பராட்டே என்று சொல்லி இதுல பார்த்தோம் என்று சொன்ன என்னென்றால் 1990 ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கிகளால் கடன்களை வசூலித்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் கடன்களை அறவிடுவது. சரிதானே? 1990 ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கிகளால் கடன்களை வசூலித்தல் சிறப்பு ஸ்பெஷல் சட்டத்தின் கீழ் கடன்களை அறவிடுவது. இப்ப எப்படியான கடனை அறவிடலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். பராட்டே நிறைவேற்றம். அப்ப இதை பாருங்க, பராட்டே எக்ஸிகியூஷன் என்று சொல்றது. இப்ப அடமானதாரர் என்று சொல்ற மோட்கேஜி அடமானம் வைத்திருக்கிற சொத்து ப்ராப்பர்ட்டிய ஒரு பொது ஏலத்தில் சட்ட நடவடிக்கைக்கு செல்லாது விற்கக்கூடிய அடைமானதாரரின் உரிமைதான் பராட்டே நிறைவேற்றம். சரி, பராட்டே ரைட்ஸ் சொல்றது. அவற்றை பராட்டே ரைட்ஸ், அதை வந்து பராட்டே ரைட்ஸ் இருக்கு. பராட்டே எக்ஸிகியூஷன், அதை நிறைவேற்ற சொல்றது பராட்டே எக்ஸிகியூஷன் சொல்றது, பராட்டே நிறைவேற்றம். இப்ப என்ன செய்யலாம்? கோர்ட்ஸுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், அது வருஷ கணக்கில் அப்படியே கேஸ் போய்கொண்டே இருக்கும். தவணை ஈடுபட்டு கொண்டு போகும். அப்ப அப்படி செய்ய கடன் கொடுத்த வங்கிக்கு வந்து அதுல அறவுறது ஈடுபட்டு கொண்டே போகும். வங்கிக்கும் பட்டியெல்லாம் கூடிக்கொண்டு போகும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்திருக்கிறோம், வங்கிகள்ல வந்து கடன் கொடுத்த பிறகு கடன் கட்ட தவறும் போது உங்களுக்கு தெரியும் சில பிரிவுகளுக்கு மாற்ற வேண்டி வரும் மத்திய வங்கி இந்த அறிவுறுத்தலும் படி. அது இலங்கையில மட்டுமில்ல, உலக நாடுகள்ல செய்யப்படுற முறை. இது 3 மாதத்திலிருந்து 6 மாதம் மட்டும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அரியர்ஸ் ஆயிருக்குள்ள ஓவர்டியூ ஒன்று செக்ஷனுக்கு சொல்றது, அது ஸ்பெஷல் மென்ஷன் சொல்றது. ஸ்பெஷல் மென்ஷன் செக்ஷனுக்கு மாற்ற வேண்டும். 3 to 6 months அரியர்ஸ் ஆயிருக்கு. 6 to 12 monthsக்கு போக சப்ஸ்டாண்டர்ட் செக்ஷனுக்கு மாற்ற வேண்டும், கேட்டகரைஸ் பண்ணப்படும். பிறகு 12 to 18 months டவுட்ஃபுல் என்று மாற்றப்படும். ஓவர் 18 லொஸ் என்று மாற்றுறது. இப்ப வங்கிகள் வந்து இது வந்து ரிஸ்க், நீங்க அடுத்த மற்ற சப்ஜெக்ட் பார்ப்பீங்க, ரிஸ்க் அனலைசேஷன், ரிஸ்க் பேஸ்ல இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணப்பட்டோன்னு போகுது. இப்போ ஓவர்டியூ சப்ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் சொல்றது 3 to 6 இருக்கைகளையும் வாடிக்கையாளரோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கும், கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கும், போய் மீட் பண்றது எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கால் சப்ஸ்டாண்டர்ட் செக்ஷனுக்கு போனா பிறகு 6 to 12க்கு போகையும் வங்கி தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது. வங்கி அடுத்த நடவடிக்கைக்கு போக வேண்டும். இது வந்து இந்த 1990ஆம் ஆண்டு இந்த சட்டத்தின் 4ஆம் இலக்க சட்டத்தில் என்ன வருது? அசையும் அசையா சொத்துக்களுக்கு இந்த பராட்டை நிறைவேற்றம் பாவிக்கிற ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை தான் இந்த சட்டத்தால் கொடுபட்டு இருக்குது. அதான் நாங்க பார்க்க போறோம். பழமையாக வங்கியால் இந்த 6 to 12க்கு போகைக்குள்ள இந்த நடவடிக்கையை பார்க்கும், போய்கொண்டிருக்கைக்குள்ள தொடங்கி ஸ்டெப் பை ஸ்டெப் அவனு போய்கொண்டிருக்க இன்னும் அரியர்ஸ் போய்கொண்டிருக்கும். அதுக்கு இடையில கஸ்டமர் வந்து கட்டிட்டா ஓகே.
1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க கடன் தவணைகள் செலுத்த தவறும் கடனாளிகளை கையாள்வதில் ஒரு வங்கியாளருக்கு கிடைக்கக்கூடிய விரைவான மற்றும் எளிதான தீர்வு நடவடிக்கையை இந்த சட்டம் வழங்குகிறது. அது 90ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டம் கடன் தவணைகளை செலுத்த தவறும் கடனாளிகளை கையாள்வதில் ஒரு வங்கியாளருக்கு கிடைக்கக்கூடிய விரைவான மற்றும் எளிதான தீர்வு நடவடிக்கையை இந்த சட்டம் வழங்குகின்றது. நீங்க நினைக்கக்கூடாது விரைவான மற்றும் எளிதான தீர்வு நடவடிக்கை இன்றைக்கு போட்டா நாளைக்கு இருக்க பண்ணலாம் என்றதல்ல. இதுல சட்ட முறைகள் இருக்குது. வங்கிகள் தான் கையாள போகுது. வங்கிகள் நீதிமன்றத்தை நாடாமல் செய்யறதா இருந்தாலும் அந்தந்த நடைமுறைக்கு சரியா போகும். ஒரு ஸ்டெப்பை பிளவிட்டாலும் வாடிக்கையாளர் நீதிமன்றத்தை நாடி இதை நிறுத்தக்கூடிய செயல்முறை இருக்கிறது. சிறுதானே ரைட். இப்ப பார்ப்போம். இந்த உரிமையை ஆரம்பத்தில் அரசுக்கு சொந்தமான வங்கிகள் மட்டுமே அனுபவித்தன. அப்ப ஸ்டேட் பேங்க்ஸ் இப்ப பேங்க் ஆஃப் லோனுக்கு 1938ஆம் ஆண்டு 53ஆம் இலக்க இலங்கை வங்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 1920 இருக்குது. அதன் பிறகு 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கிகள் சட்டம் வங்கிகளால் கடன் விற்பது சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் 1990ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. வங்கி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கும் பெறாட்டை உரிமைகள் விரிவுபடுத்தப்பட்டது. முதல் இந்த ஸ்டேட் பேங்க்ஸுக்கு இருந்தது இலங்கை வங்கி, மக்கள் வங்கிக்கு. பிறகுதான் மற்ற வங்கிகளுக்கும் 1990ஆம் ஆண்டு இந்த 4ஆம் இலக்க சட்டத்தால இந்த உரிமை பெறாட்டை உரிமை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பெறாட்டை என்றது நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை தாக்கல் செய்யாமல் கடன் தவணைகளை செலுத்த தவறும் கடனாளிகளுக்கு வழங்கப்பட்ட முற்பணங்களை மீட்டெடுக்க அடமானம் செய்யப்பட்ட சொத்துக்களை அசையும் அல்லது அசையாது விற்க வங்கிகளுக்கு வசதி அளிக்கும் ஒரு செயல்முறையாகும். பார்த்துக்கோங்க. நீதிமன்றத்திலே நடவடிக்கைகளை தாக்கல் செய்யாமல் கடன் தவணை செலுத்த தவறும் கடனாளிக்கு வழங்கப்பட்ட முற்பணங்களை மீட்டெடுக்க அடைமானம் செய்யப்பட்ட சொத்துக்களை அது மூவபிள் ஓ இம்மூவபிள் விற்க வங்கிகளுக்கு வசதி அளிக்கும் ஒரு செயல்முறை. 2011ஆம் ஆண்டுல இதெண்டா முந்தி சின்ன அமௌண்ட்டுக்கும் விற்கக்கூடிய இருந்தாலும் பிறகு 2011ஆம் ஆண்டுல ஒரு பிரச்சனை வந்தது. 2011ஆம் ஆண்டுல இன்னொன்று சட்டமூலத்தால் திருத்தப்பட்டிருக்கேன் என்றால் 5 மில்லியனுக்கு குறைவான கடனுக்கு இந்த ஏற்பாட்டை பாவிக்க இயலாது என்று சொல்லி ஒரு சட்டம். அதாவது 50 லட்சத்துக்கு குறைவான தொகைக்கு இந்த பெறாட்டை ஏற்பாட்டை வங்கி பாவிக்காது. அப்ப என்ன செய்யறது? வங்கி இதை திரும்ப கொண்டு போய் திரும்ப நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தான் போடணும். மோர்கேஜ் ஆக்ஷன் சொல்றது. அந்த ஆக்ஷன்ல போய் ஈடுபட்டு திரிகணும் நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு நாள் செல்லும் நீதிமன்றத்துக்கு போய். இப்ப அடுத்த நாங்க சட்டத்தை பார்த்தா தெரியும். அங்கால அடுத்த இன்னொரு செக்ஷன் அந்த 1990ஆம் ஆண்டு 2ஆம் டெப்டிகரி ஆக்டுக்கு போய்க்க தெரியும் உங்களுக்கு. இதுல நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் மூலம் அப்படி அறவுறதுன்னு சொல்லி வங்கிகளால் கடன்களை மீட்டெடுப்பது சிறப்பு ஏற்பாடுகள் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகளுக்கும் பொருந்தும். இப்போ லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அண்ட் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் என்எஸ்பிக்கும் அதுக்கும் அவையும் லோன் கொடுக்கலாம் தானே. அப்ப அதுகளுக்கும் இது பொருந்தும். 2011ஆம் ஆண்டுல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு முதலாவது சட்டத்தால திருத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு 5 மில்லியனுக்கும் குறைவான இந்த கடனை முன்பெடுப்பதற்கு இந்த ஏற்பாடுகள் வங்கிகள் நடவடிக்கை எடுக்க இயலாது. மற்றது இதுல உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகளுக்கும் பொருந்தும். வங்கிகளால் கடன்களை மீட்பது சிறப்பு ஏற்பாடு சட்டத்தின் கீழ் பெறாட்டை உரிமைகளை நிறைவேற்றும் போது வங்கியின் இயக்குனர் குழு செலுத்த தவறிய கடனுக்கு பதிலாக அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை எடுத்துக்கொள்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இதுல நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறதுக்கு பதிலாக இங்க நடக்குது. அந்த வங்கியின் இயக்குனர் குழு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேணும். ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணித்தான் இந்த பெறாட்டை ரைட்ஸை பாவிச்சு எடுக்கிறதுக்கு. அதாவது அந்த சொத்தை செலுத்தாத கடனுக்கு பதில அவர் அடமானம் வச்ச சொத்தை வங்கிக்கு எடுத்துக்கொள்றார். பிறகு
அந்த சொத்தை எடுத்துக்கொண்ட பிறகு வங்கியின் பெயரில் விற்பனை சான்றிதழ் நிறைவேற்றப்படும், சர்டிபிகேட் ஆஃப் சேல். மற்றும் நிலுவையில் உள்ள கடன் நிலுவைகளை மீட்க வங்கி சொத்தை ஏலமிடும். வங்கி என்ன செய்து இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதை ஏலத்துல விற்று பணத்தை எடுத்துக்கொள்ளும். இதுதான் நடைமுறை. இதுதான் இந்த 1990ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க சட்டம், பெராட்டே எக்ஸிகியூஷன் என்று சொல்றது. என்ன சொல்றது? வாடிக்கையாளர் செலுத்த தவறிய கடனுக்கு பிறகு அவருடைய சொத்தை எடுத்து அதை விற்று எடுக்கிறது. சர்டிபிகேட் ஆஃப் சேல் வங்கியின் பேரில் எடுத்து அதை ஏலம் விட்டு விற்று எடுக்கிறது. பராட்டே நிறைவேற்றலுக்கு விதிவிலக்குகள் என்னென்ன விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பராட்டே எக்ஸம்ஷன் வங்கிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தாலும் வங்கிகளுக்கு நிறைவேற்றல் இருக்கு. எக்ஸம்ஷன் டு பராட்டே எக்ஸிகியூஷன். முதலாவது கடன் தொகை பார்த்திருக்கிற முதலே கடன் தொகையின் நிலுவை 5 மில்லியனுக்கு குறைவாக இருந்தது. அது கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங். பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் 5 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் இந்த இதை உரிமையை இந்த வங்கியால் பயன்படுத்த முடியாது. அது ஒன்று. 5 மில்லியனுக்கு பயன்படுத்த முடியாது. முதலாவது. இரண்டாவது, கடன் வாங்கியவர் மற்றும் சொத்தை அடைமானம் வைத்தவர் 2 வெவ்வேறு நபர்களாக இருக்கும் போது மூன்றாம் தரப்பு சொத்துக்கு தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி பராட்டை நிறைவேற்று உரிமையை பயன்படுத்த முடியாது. இப்ப இந்த வீட்டை அடமானம் வச்சு இன்னொருவர் கடன் எடுக்கிறாரா இருந்தால் அதை பராட்டை விதியால செய்ய முடியாது என்றதுதான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸம்ஷன் தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியை பேங்க் அடமானம் வச்சு இன்னொருவர் கடன் எடுத்திருந்தாரா இருந்தால் அதையும் பராட்டை மூலம் வித்து எடுக்க முடியாது. இப்ப 2 எக்ஸம்ஷன் தான் இருக்கு. என்ன ஒன்று, 5 மில்லியனுக்கு குறைந்த அவுட்ஸ்டாண்டிங் கடனுக்காண்டி பராட்டே ரைட்ஸை பாவிக்க இயலாது. அடுத்தது தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியை மோர்கேஜ் பண்ணி லோன் கொடுத்திருந்தாலும் இந்த பராட்டே ரைட்ஸை பாவிக்க இயலாது. இது நேரம் கேள்வி வரலாம். அடுத்தது இயக்குனர் சபை தீர்மானங்களின் செல்லுபடியாகும் தன்மை, வேலிடிட்டி ஆஃப் போர்ட் ரெசல்யூஷன். முதலாவதுல முக்கியம் வருது போர்ட் ரெசல்யூஷன் தீர்மானம் எடுக்கணும் ப்ராப்பர்ட்டியை விற்க போறதா இருந்தால், அதாவது ஏலத்துல வித்து எடுக்கிறது தீர்மானம் எடுக்கணும். அதுல செல்லுபடியாகிற தன்மை என்ன? கடன் வாங்கியவர்கள் அடைமானதாரர்கள், அதாவது மோர்கேஜ், மாதாந்த தவணைகளை செலுத்த தவறினால் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் குறிப்பிட்ட தொகையை செலுத்த தவறினால் அல்லது அடைமான பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் நிபந்தனைகளை மீறும் போது அத்தகைய வங்கியில் அடைமானம் வைத்திருக்கும் சொத்துக்களை கையாள பராட்டை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களை எடுக்க ஒரு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு அதிகாரம் வருகுது என்று சொன்னால், கடன் வாங்கியவர்கள் அல்லது அடமானக்காரர்கள் மாதாந்த தவணைகளை செலுத்த தவறுறது உண்டு. நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் குறிப்பிட்ட தொகையை செலுத்த தவறுறது இரண்டாவது. ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துட்டு அதுக்குள்ள கடனை செலுத்த தவறுறது இல்ல. இந்த அக்ரிமெண்ட், சிறுதானி மோர்கேஜ் அக்ரிமெண்ட் இருக்குது, பொண்ட் இருக்குது, லோன் அக்ரிமெண்ட் இருக்குது, இதெல்லாம் குறிக்கப்பட்ட நிபந்தனைகள் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணி அவர்கள் செயற்படுவார்களா இருந்தால் இந்த அடைமானம் வைத்த சொத்துக்களை மோர்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வித்தெடுக்கிறதுக்கு பராட்டே ரைட்ஸை பாவிக்கிற போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ற அதிகாரம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு வருகின்றது. இது இந்த சட்டத்தால கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல சொல்றது இப்ப சில நேரம் இந்த சொல்லப்பட்ட இதை அதாவது நிபந்தனைகள் சில நேரத்துல இந்த சில கஸ்டமர்ஸ் இங்க வச்சிருக்கிறத கொண்டு போய் பேங்க்லயும் வச்சுட்டு செகண்டரி மோர்கேஜ் வேற செய்யறது, வேற பினான்ஸ் கம்பெனியில கொண்டு வைக்கிறது, இல்ல வேற ஏதாவது மாற்றங்களை செய்யறது, சொத்துக்கள்ல அப்பூட்டி எல்லாம் செய்ய வழி கிடைக்கல. சில நேரம் இயந்திரங்கள் பூட்டப்பட்டிருக்கும், அந்த இயந்திரங்களை கழட்டி கொண்டு விற்க பாக்குறது அல்லது அப்படி ஏதாவது எல்லாம் செய்ய வரைக்கல. அது அந்த நிபந்தனைகள் இருக்குத்தானே, சரியா பாவிக்கிறது இல்ல மெயின்டைன் பண்ணணும் பண்றது எல்லாத்தையும் மீறிக்கொண்டு போக வழிகிட்டால் இயக்குனர் சபை இந்த தீர்மானம் எடுக்கல அதிகாரம் இருக்குது. ஒரு இயக்குனர் சபை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இயக்குனர் சபை என்றால் என்ன? அது போர்ட் இஸ் டிஃபைன்ட்.
இயக்குனர் சபை என்றா என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், வங்கியின் இயக்குனர் குழு அல்லது எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பெயரிலோ அல்லது பதவி நிலையிலோ டெசிக்னேஷன் அல்லது வங்கி அத்தகைய வங்கியின் முகாமத்துவத்துடன் அல்லது நிர்வாகத்துடன் செயலாற்ற பொறுப்பானவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்றால் ஆர் இயக்குனர் சபை உறுப்பினர்கள் இயக்குனர் சபை என்று சொன்ன என்னன்றதுக்கு டெபினிஷன் ஒன்று சொல்லப்படுது. வங்கியின் இயக்குநர்கள் குழு அல்லது எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பெயரிலோ அல்லது பதவி நிலையிலோ அத்தகைய வங்கியின் முகாமைத்துவத்துடன் வங்கியில மேனேஜ்மெண்டோட அல்லது நிர்வாகத்தோடு செயலாற்ற பொறுப்பானவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் தான் இயக்குனர் சபை என்று சொல்ல வரையறுக்கப்படுது சட்டத்தால். வங்கி என்றா அதுக்கு என்ன பேங்க் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் என்ற சட்டம் தான் படிக்கிறோம். சட்டத்தில் சொல்லப்படுது வங்கி என்றா என்ன. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற ஒரு வங்கி, ஒரு வணிக வங்கி. 1988ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க வங்கி சட்டத்துக்கு உரிமம் பெற்ற வணிக வங்கி. பின்வரும் தவிர சொல்லிக்கல இந்த கீழே சொல்லப்பட்ட மூன்றும் ஒவ்வொரு சட்டங்களால் வங்கிகளால் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்லினா இந்த மூன்றையும் தவிர மற்ற 1988ஆம் 30 சட்டத்துக்கு கீழே மற்ற வங்கிகள் சொல்லப்படுது. இலங்கை வங்கி கட்டளை சட்டத்தான் நிறுவப்பட்ட இலங்கை வங்கி அத்தியாயம் சாப்டர் 397. 1961ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்க மக்கள் வங்கி சட்டத்தால் நிறுவப்பட்ட மக்கள் வங்கி. மற்றது 1985ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிராந்திய கிராமிய அபிவிருத்தி சட்டத்தால் கீழ் நிறுவப்பட்ட எந்த ஒரு வங்கியும் அத்துடன் சரிதானே பிராந்திய என்ற ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் சரிதானே ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் அந்த சட்டத்துக்கு கீழே ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆக்டுக்கு கீழே நிறுவப்பட்ட எந்த ஒரு வங்கியும் மற்றது இலங்கை அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் இருக்குது. சட்டத்தால் நிறுவப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் அத்தியாயம் சாப்டர் 165. இந்த மூன்றும் தவிரன்னு சொல்லி இதில் ஏற்கனவே தனித்தனி சட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை விட 1988ஆம் 30ஆம் இலக்க சட்டத்தின் கீழே உருவம் பெற்ற வணிக வங்கிகள் இவைதான் வங்கி. பேங்க் இஸ் டிஃபைன் வங்கி என்றா என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த சட்டத்துக்கு. அதாவது இந்த 1990ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க. கடன் என்றா என்ன அதுக்கு சட்டப்படி என்ன டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு இந்த இதை பொறுத்தவரையில. கடன் என்பது ஒரு பணமான கடன், ஒரு கடன் கொடுத்திருக்கு அல்லது மேலதிக பெற்று சரிதானே ஓவர் டிராஃப்ட் அல்லது முற்பணம் அட்வான்ஸ் அல்லது இத்தகைய பெயர் அல்லது பதவியிலான வசதி அளிப்புகள் ஆகும். கடன் என்றா பணமான கடன், மேலதிக பெற்று அல்லது அட்வான்ஸ் முற்பணம் அல்லது எத்தகைய பெயர் அல்லது பதவியிலான வசதி அளிப்புகள் ஆகும். சில நேரம் இதை மோர்கேஜ் பண்ணிட்டு வேறு வேறு இதில் கொடுக்குற உதாரணம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணுவினம், சீல்ஸ் ஆஃப் லோன், கரண்டீஸ் இத்தனை வேறு வேறு எல்லாம் கொடுக்குற வசதிகள் இருக்குத்தாங்க. அதுதான் சொல்லப்படுது. அப்ப கடன் என்றா லோன் மட்டும் இல்லை, ஓடி வேறு அட்வான்ஸுகள் வேறு வேறு ஃபெசிலிட்டிஸ் பேங்க் கொடுக்குற வேறு ஃபெசிலிட்டிக்கு எடுக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆதனம் ப்ராப்பர்ட்டி என்றா என்ன? ப்ராப்பர்ட்டி ஆதனம் என்றது அசையும் அல்லது அசையா சொத்து. அத்துடன் ஒரு கடன் அரசிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டதன் அக்கறையின் அடைமானமாயின் அக்கறை இன்ட்ரெஸ்ட். இப்ப லீஸுக்கு எடுத்ததா இருந்தா அந்த லீஸ் இன்ட்ரெஸ்ட் அடைமானமாயின் அவற்றின் உரிமை, உரித்து மற்றும் குத்தகை அக்கறையும் உள்ளடங்கும். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில ப்ராப்பர்ட்டி என்றா என்ன? அசையும் அல்லது அசையா சொத்து. அத்துடன் ஒரு கடன் அரசிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டதா என்று சில நேரம் இந்த லீஸ் கோல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றானே இருந்தால் அந்த லீஸ் பேங்க்கு இருந்த அந்த லீஸ் இன்ட்ரெஸ்ட் பேங்குக்கு மோர்கேஜ் பண்ணப்பட்டிருந்தால் அவற்றின் உரிமை மற்றும் குத்தகை அக்கறை உள்ளடங்கும். இதில் டெபினிஷன்ஸ் சொல்லிக்கு 7.5 என்னென்ன டெபினிஷன் சட்டம்னு சொல்லியிருக்க அதற்கு என்னென்ன கேட்கிற இருக்குத்தானே சில ஷார்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படலாம். வங்கி என்றா என்ன, இது கடன் என்றா என்ன, ஆதனம் என்றா என்ன. இனித்தான் நாங்க வரப்போறோம்.
இந்த படிமுறைகள் ஸ்டெப்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட், அதாவது இந்த பராட்டே ஆக்ஷன்ல எடுக்க போற ஸ்டெப்ஸ் என்னண்டு. இதுல சில நேரத்தில் நடந்த சட்டத்தின் செக்ஷன்ஸ் உங்களுக்கு போட்டுக்க லோன்றபடியால் அந்த செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும் படிமுறைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, இந்த இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க போறோம்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். பராட்டை நிறைவேற்றலின் கீழ் வாடிக்கையாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய பணத்தை முதலில் வாங்கி கோருகின்றது. சரிதானே? பராட்டை நிறைவேற்றல் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய பணத்தை முதலில் வாங்கி கோருகிறது. முதலில் செய்யும் டிமாண்ட். இப்போ டிமாண்ட் வந்து வங்கி வந்து லெட்டர்ஸ் அனுப்ப சொல்லி கேட்கும், அவர் கட்ட தவறல். பிறகு கடன் தவணைகள் கட்ட தவறிய வாடிக்கையாளருக்கு அதன் சட்ட அதிகாரி மூலம் இறுதி அறிவிப்பு ஃபைனல் நோட்டீஸ் அனுப்ப வேணும். இப்போ முதல் லெட்டர்ஸ்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் அனுப்புறது. சரிதானே? எல்லாம் அனுப்பி நோ ரெஸ்பான்ஸ் என்று சொன்னால் லீகல் ஆஃபீஸருக்குள்ளால ஃபைனல் நோட்டீஸ் அனுப்ப வேணும். அது வந்து முதலாவது படிமுறை. ரெண்டாவது, இந்த ஃபைனல் நோட்டீஸ் அனுப்பி இறுதி அறிவிப்பு அனுப்பி 14 நாட்களுக்குள் கடன் வாங்கியவர் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தலாம். சில நேரம் அது போச்சு, அந்த ஃபைனல் நோட்டீஸ் போன அவர் வந்து அரியஸ் செட்டில் பண்ணுவார், அல்லது பார்ட் ஆஃப் அரியஸ் ஏதோ செட்டில் பண்ணுவார், அல்லது வங்கி அதிகாரிகளை சந்தித்து மேலும் கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாக வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். சில நேரம் நெகோசியேட் பண்ணுவார், அந்த கடனை இந்த மாதிரி செட்டில் பண்ற, சில நேரம் ரீஷெடியூல் பண்ணவோ அல்லது ஒரு டைம் கேட்டோ ஏதோ ஒன்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை செய்யலாம். 14 days. சரிதானே? இப்போ இறுதியாக அந்த ஃபைனல் நோட்டீஸ் வச்சு 14 நாளுக்குள்ளே செய்யணும். அவர் வந்து ஒன்று அதிக செலுத்தணும் அல்லது ஏதோ வந்து அதை செலுத்துறதுக்குரிய ஏற்பாட்டை வந்து வங்கி அதிகாரிகளோட செய்ய வேணும். அதுவும் இல்லை, மூன்றாவது படிமுறை, இந்த 14 நாட்களுக்குள்ள பணம் செலுத்துதல் அல்லது தீர்வுக்கு தீர்மான ஏற்பாடுகள் செய்யப்படாவிட்டால் வங்கி அதன் சட்டப்படி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு இயக்குனர் சபையின் ஒப்புதலை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அடுத்த கட்டம் வந்து இப்படியாய் போய் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போய் கொண்டிருக்க வேணும். ஏன்னா பிறகு ஒன்று குழைச்சால் அவர் போய் வழக்கு போடுவார், வாடிக்கையாளர் தனக்கு தெரியாது, தனக்கு சொல்ல இல்லை, இந்த செய்ய இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அந்த முறைப்படி நாங்கள் போகணும், வங்கிகள் வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ அதுக்கையும் ரெஸ்பான்ஸ் இல்லை என்றால் இந்த 14 நாளுக்கு பணம் செலுத்த அல்லது ஒரு திருப்திகரமான தீர்வுக்கு ஏற்பாடு இல்லைன்னா பேங்க் வந்து அதின் ரெகுலேஷன்ஸ் என்னவோ ரூல்ஸ் என்னவோ அதன்படி அந்த சொத்தை விற்கிறதுக்கு செய்யறதுக்கு, அந்த சொத்தை விற்று விற்பனை செய்யறதுக்குரிய ஏற்பாட்டுக்கு இயக்குனர் சபையின் ஒப்புதலை பெறுறது, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவலை பெறுறதுக்குரிய ஏற்பாடை செய்ய வேணும். சரி, அடுத்த கட்டம், அப்ப அப்ரூவல் எடுக்கிறதா இருந்தா என்ன அப்ரூவல் எடுக்க வேணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் என்னத்துக்கு அப்ரூவல் எடுக்க வேணும்? வங்கியின் இயக்குனர் சபைக்கு ஒரு பத்திரம், அதாவது போர்ட் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணணும், மெமரண்டம் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்ப வங்கியின் சபைக்கு ஒரு பத்திரம் சொன்னால் போர்ட் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ண வேணும். அதுல என்ன கேட்கணும் என்று சொன்னால், அந்த பத்திரத்தின் மூலம் பின்வருவனவற்றுக்கு இயக்குனர் சபையின் ஒப்புதலை பெற வேண்டும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்து அப்ரூவல் எடுக்க வேணும். இப்ப நாங்க பேங்க் வந்து தாங்க நெச்சபாட்டுக்கு இந்த சட்டத்தின்படி சொல்லுது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் எடுக்க வேணும். அப்ரூவல் எடுக்க வேணும். என்னத்துக்கு அப்ரூவல் எடுக்க வேணும்? வங்கியின் கட்டளை சட்டத்தின் கீழ் விற்பனை, முதலாவது விற்பனை செய்யறதுக்கு பணிப்பாளர் சபை என்ற அனுமதி. அடுத்தது ஏலதாரர் ஒருவரை நியமித்தல். அப்போ ஒரு ஆக்ஷனியரை நியமிக்க வேணும், இந்நேர நியமிக்க போறோம்னு சொல்லி ஒரு அதுக்கும் மென்ஷன் பண்ண எடுக்கணும், அப்ரூவல் எடுக்கணும் நியமிக்கிறதுக்கு. ஏலத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலையை நிர்ணயித்தல், அப்செட் பிரைஸ். இதுதானே அப்ப ஏலத்துக்கு அதாவது அப்செட் பிரைஸ் சொல்றது ஆக குறைந்த விலை, அதை வந்து நிர்ணயிக்க வேணும் ஏலத்துக்கு, அதுக்கு எடுக்க வேணும். ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கும் வங்கியின் அதிகாரியின் நியமனம். ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கும் வங்கியின் அதிகாரி நியமனம். அங்க வந்து ஆக்ஷனியர் ஒரு ஆளை நாங்க வெளியால் எடுத்து செய்யிக்க வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏல நிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமனம் செய்ய வேணும். அதுக்கும்
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு பெர்மிஷன் எடுக்கணும். அதாவது வங்கி அதிகாரி இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு கிளை முகாமையாளர் என்றால் கிளை முகாமையாளர் என்று அவற்றை ஒரு கிளையை போட்டு அந்த ஒரு கிளை அவருடைய மேனேஜர் ஆஃப் த பிரான்ச் அந்த அவர் என்று சொல்லி அந்த அப்ரூவல் எடுக்க வேணும். விற்பனை சான்றிதழுக்கு முத்திரிடல் அது வந்து ஏலத்துல போட்டு செய்யக்க அதை வித்தா பிறகு சர்டிபிகேட் ஆஃப் சேல் இருக்கு சீலிங் அதுல வந்து பணிப்பாளர் சபையின் முத்திரையிட வேணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்டின் சீல் அந்த சீலிங் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் சேல் அதுக்கும் குறித்த நடவடிக்கைக்குரிய சீல். அப்போ இவ்வளவுக்கும் பணிப்பாளர் சபையின் அனுமதி பெறணும். இது வங்கிகளின் வங்கிகளின் கட்டளை சட்டத்தின் கீழ் விற்பனை கொண்டு ஏலதாரர் ஒருவரை நியமிக்கிறது, ஏலத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலையை நிர்ணயித்தல் ஆப்செட் பிரைஸ், ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தவிருக்கும் வங்கியின் அதிகாரியின் நியமனம், விற்பனை சான்றிதழுக்கு முத்திரையிடல் சீலிங் ஆஃப் சர்டிபிகேட். இந்த விழாத்துக்கும் முதல்ல இந்த படிமுறையில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு போர்ட் பேப்பர் சப்மிட் பண்ணி அப்ரூவல் எடுக்க வேண்டும். சரிதானே? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப போர்ட் அப்ரூவல் தந்தாச்சு. போர்ட் அப்ரூவல் தந்துட்டால் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அடுத்த கட்டத்துக்கு வங்கி என்ன செய்யும் என்றால் இந்த டிசிஷன் அதாவது போர்ட் தீர்மான அறிவிப்பு அதாவது நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் தீர்மான அறிவிப்பு வந்து இயக்குனர் சபை தீர்மானம் போர்ட் ரெசல்யூஷன்ல இருக்கிற அந்த தீர்மானத்துல நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் சொல்றது அது இருக்க வேணும். நிர்ணயிக்கப்பட்ட விலை விவரத்தை தவிர்த்து மற்றும் இது பிரசுரிக்கப்பட வேணும். அப்ப இது வந்து இந்த போர்ட் ரெசல்யூஷன் வந்து அது சொல்றது பத்திரிகையில பிரசுரிக்க வேணும். இந்த இத்தனை ஆண்டு நடந்த பணிப்பாளர் சபை தீர்மானத்துல எடுக்கப்பட்ட தீர்மானம் சொல்லி அதுல நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் வந்து அதாவது பிரிவு 8 போட்டிருக்கோம். அதாவது இந்த சட்டத்தில் 1994 சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிரிவு 8 படி பத்திரிகையில பிரசுரிக்கப்பட வேண்டும். அதுல வடிவாக ஒரு விளம்பரம் கொடுபடும். இந்த வங்கி இந்த பணிப்பாளர் சபை தீர்மானிக்க இந்த விவரமுடைய சொத்தை வந்துன்னு சொல்லி ஏலத்தில் வைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போட்டு அந்த அட்டவணை எல்லாம் போடப்படும் சொத்தின் அட்டவணை. அந்த விளம்பரம் வந்து அந்த போர்ட் ரெசல்யூஷன் அந்த நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் வந்து என்ன செய்யப்படும் அரச வர்த்தமானி இல்ல கவர்மெண்ட் கேசட்ல சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள்ல 3லையும் பிரசுரிக்க வேண்டும். அதே போல 3 தினசரி செய்தித்தாளை போடணும். சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் பத்திரிகைகள் முதல விளம்பரம் கொடுபட வேண்டும். இந்த நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் 3 தினசரி செய்தித்தாள் சிங்கள ஆங்கில தமிழ் பத்திரிகைகள்ல கொடுபட வேண்டும். இப்ப இந்த படிமுறை உங்களுக்கு தெரியுது. அப்ப நோட்டீஸ் பணிப்பாளர் சபை தீர்மானத்தின் இது வந்து போர்ட் ரெசல்யூஷன் எடுத்த பிறகு அந்த தீர்மானத்துல நிர்ணயிக்கப்பட்ட விலை அந்த ஆப்செட் பிரைஸை தவிர மற்ற விவரங்கள் நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அதாவது இந்த சொத்தை விற்க போறோம்னு சொல்லப்பட்ட தீர்மானம் இப்படி பிரசுரிக்கப்பட வேண்டும். கவர்மெண்ட் கெசட்ல போடணும், 3 பேப்பர்லையும் போடணும். அடுத்த படிமுறை வந்து இந்த பேப்பர்ல வந்த பிறகு அந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் சரிதானே விற்பனையை அங்கீகரிக்கும் தீர்மானத்தின் அதாவது நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் சரிதானே அங்கீகரிக்கும் தீர்மானத்தின் அறிவிப்பின் விளம்பர துண்டுகள் அரசாங்க வர்த்தமானி மற்றும் செய்தித்தாள் இருந்து கடன் வாங்கியவருக்கும் அடைமானதாரருக்கும் இல்ல கடன் வாங்கியவருக்கும் அடைமானதாரருக்கும் சொல்றது அடமாறுற தேர்ட் பார்ட்டி. சில நேரம் கடன் வாங்கியவரிடமிருந்து வேறுபட்டால் தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அப்படியா இருந்தால் பதிவு தபாலில் அனுப்பப்பட வேண்டும் சொல்லுது. அரசிடமிருந்து குத்தகை பெற்ற அக்கறை உடையதாயின் அவ்வறிவித்தலின் பிரதி ஒன்று காணி ஆணையாளருக்கும் அனுப்பப்பட வேண்டும். லீஸ் ஹோல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது வந்து அந்த லீஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்க மோர்கேஜ் பண்ணப்பட்டு இருப்பார் தானே. அப்படின்னு சொன்னால் லேண்ட் கமிஷனருக்கும் ஒரு காப்பியை அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் வந்து இதெல்லாம் இப்ப அனுப்பியாச்சு. இப்ப அனுப்பிட்டால் அந்த அவருக்கு தெரியும், கடன் எடுத்தவருக்கு தெரியும் இந்த வந்துட்டது, இந்த காணியல் வில்பட போகுது,
வங்கியால ஏலம் விட ஆயத்தம் பண்றாங்கன்னு சொல்லி அவருக்கு இப்ப தெரியுது தானே. இப்ப அடுத்த நடைமுறை அதுக்கையும் அவர் வந்து சில நேரம் வந்து வங்கியானவை ஏதாவது செய்யலாம். விற்பனையை நடத்துவதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஏலதாரருக்கு முதலே இப்ப போட்ட போர்ட் பேப்பர்ல ஒரு ஏலதாரர் எல்லாம் கேட்டு உண்மையில ஏலதாரர் சரி ஏலதாரர் அவர் வந்து சம்மதம் தெரிவிக்கணும் குறிப்பிட்ட ஏலத்துக்கு விற்பனை நடத்துறதுக்கு தான் சம்மதிக்கிறேன் கடிதம் எடுத்த பிறகுதான் பணிப்பாளர் சபைக்கு அப்ரூவல் எடுக்கிறது. அவற்றை நியமனம் வந்து எழுத்துப்பூர்வமாக அவருக்கு அறிவிக்கப்படும். வெளியிடப்பட்ட இயக்குநர் சபை தீர்மானத்தின் நகலை அவருக்கு அனுப்ப வேண்டும். அப்ப அந்த போர்ட் ரெசல்யூஷனும் அவருக்கு அனுப்பப்படும். ஏல விற்பனை செய்யப்படவிருக்கும் சொத்துக்களை ஏலதாரர் பரிசீலிப்பதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர் வந்து ஆக்ஷனியர் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேணும். அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொடுக்க வேணும். பரிசீலிக்க ஏற்பாடு செய்யணும். அவர் பாதுகாப்பா அவரை போய் பார்த்து வர்றதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேணும்னு சொல்லியிருக்கோம். இது அடுத்த நடைமுறை. அப்ப இதுக்கு பிறகு ஒன்றும் நடக்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து அடுத்த படிமுறை தீர்மானத்தின் அறிவிப்பை பிரசுரித்த பின்னர் கடன் செலுத்த தவறிய கடனாளியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்றால் ஏன் இப்ப சொல்றோம்டா இந்த வங்கி வந்து இந்த பணிப்பாளர் சபை தீர்மானத்துக்கு பின்பு அதன் பேப்பர்ல போடுது, கவர்மெண்ட் கெசட்ல போடுது, 3 பாசிலையும் போட்டிருக்கு. போட்டுட்டு அதிண்ட பேப்பர் கிளிப்பிங் அந்த பேப்பர் துண்டுகளை பிளம்பர் துண்டுகளை எடுத்து அவருக்கு அனுப்பியும் இருக்குது. இப்ப தெரியான்னு சொல்லிடாது. அப்படி போட்டுட்டு ஒரு மறுமொழியும் இல்லை என்று சொன்னால் கடனாளியிடம் இருந்து சுமார் 2 முதல் 3 மாத காலத்துக்குள்ள ஏலத்தை நடத்துறதுக்கு பொருத்தமான திகதியை வங்கி நிர்ணயிக்கலாம். விற்பனை அறிவிப்பை நோட்டீஸ் ஆஃப் சேல் வெளியிடுவதற்கும் பிற தேவைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கும் இந்த காலம் அனுமதிக்கப்படுகிறது. விற்பனை அறிவிப்பை நோட்டீஸ் ஆஃப் சேல வெளியிடுவதற்கும் பிற தேவைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கும் இந்த காலம் அனுமதிக்கப்படுகிறது. 2 to 3 months என்று சொல்றது என்னன்னு சொன்னா உடனே அது செய்யல. அதுல வந்து சில நடைமுறைகள் இருக்கிறது. அப்ப ஏலதாரர் வந்து போய் பார்த்து அவரும் வந்து அவருக்கு ஒரு வசதியான திகதிகள் வங்கிகளுக்கு வசதியான திகதிகளை வந்து தீர்மானித்து கொண்டு அவரும் வந்து விளம்பரப்படுத்தணும். அது சாதாரணமாக ஏலத்தில் விற்கிறதாக இருந்தாலும் அந்த சொத்துக்கு வந்து நல்லொரு விலை கிடைக்கக்கூடிய வகையில ஏலதாரர் அதை விளம்பரப்படுத்த வேணும். அப்ப அவருக்கு அறிவித்தல் வேணும். அப்ப இந்த அறிவித்தல் நல்ல விளம்பரம் கொடுத்து செய்கிற ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு எல்லாம் பிரசுரங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் டைம் கொடுக்க வேணும். அதுதான் 2 to 3 months டைம் தேவைப்படுகிறது. அடுத்த கட்டம் வந்து அரசாங்க வர்த்தமானி மற்றும் தினசரி செய்தித்தாள்களில் விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு இப்போ ஒரு டேட்டை வந்து ஒரு கன்வீனியன்ட் டேட் இந்த ஏலதாரர் எல்லாரோடையும் ஆக்ஷனியரோட எல்லாம் சேர்த்து டிசைட் பண்ணி ஒரு டேட் டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ணா அந்த தேதிக்கு 14 நாளைக்கு முதல் 14 நாளைக்கு முன்பாக 14 நாளைக்கு குறையாமல் விற்பனை அறிவிப்பு நோட்டீஸ் ஆஃப் சேல் வெளியிடப்பட வேண்டும். அப்ப விற்பனைக்கு ஒரு டேட் ஆக்ஷனுக்கு ஒரு டேட்டை டிசைட் பண்ணால் அந்த டேட்டுக்கு 14 நாளைக்கு முன்பாக இந்த அரசாங்க வர்த்தமானில் மற்றதும் தினசரி செய்தித்தாள் அதாவது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழியிலையும் வர்த்தமானிலையும் பெற வேணும். 3 செய்தித்தாள்களையும் பெற வேணும். தமிழ், சிங்கள, ஆங்கில செய்தித்தாள்களையும் இந்த விளம்பரம் பெற வேணும். நோட்டீஸ் ஆஃப் சேல் வெளியிட வேணும். இத்தனை நாள் இத்தனை ஏலம் விற்பனை நடைபெற வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு மொழியிலும் 1 சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகியவற்றில் பிரசுரிக்கப்பட வேண்டும். விற்பனை அறிவிப்பின் நகல் கடன் வாங்கியவர் மற்றும் அடைமானகாரர் அதாவது கடன் வாங்கியவர் வேறுபட்டால் தேர்ட் பார்ட்டி ஆகியோருக்கு விற்பனை தேதிக்கு 14 நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும். இது வந்து பிரசுரிச்சு போட்டு 14 நாளுக்கு முன்பே அந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் திரும்ப எடுத்து அனுப்பணும். இது பிரிவு 9. இப்ப விற்க 3ஆம் தேதி ஏலம் நடக்க போகிறது என்று சொல்லி அறிவித்தல் வந்து அவருக்கு அனுப்பப்படுகின்றது. இது வந்து இதுல உள்ள நடைமுறை. அடுத்த கட்டம் வந்து
அரசாங்க வர்த்தமானியின் 3 மொழிகளிலும் வெளியிடப்பட்ட விற்பனை அறிவிப்பு பிரசுர துண்டுகள், சொத்துக்கள் அல்லது அதற்கு அருகில் மற்றும் கச்சேரி, மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதிவான் நீதிமன்றத்தின் சுவர்களின் சொத்து அமைந்துள்ள அதிகார எல்லைக்குள் ஒட்டப்பட வேண்டும். அப்ப அந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் எடுத்து அந்த பேப்பர் துண்டுகளை எடுத்து பிரசுர துண்டுகள் அந்த எந்த ப்ராப்பர்ட்டி விற்கப்பட போகிறதோ அந்த ப்ராப்பர்ட்டியில அல்லது அதுக்கு பக்கத்துல மற்றது கச்சேரி, அதாவது செயலகம், மாவட்ட செயலகம், மாவட்ட நீதிமன்றம் மற்ற நீதிவான் நீதிமன்றத்தின் சுவர்கள்ல அதாவது அந்த சொத்து அமைந்துள்ள நீதிமன்ற எல்லைக்குள்ள உள்ள நீதிமன்றத்துல ஒட்டப்பட வேணும்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு வங்கி அதிகாரியின் சூப்பர்விஷன், மேற்பார்வையில செய்யப்பட வேண்டும். அரசாங்க இந்த வேலையை செய்யணும், பெரிய வேலை ஒட்டுறதும் செய்யவும் வேணும். இந்த சுவருக்கு வீட்டுல இருந்து வளவிலையை முட்டணும் அல்லது வளவு பக்கத்துல அல்லது மற்றது. இதை தவிர மாவட்ட செயலகம், மாவட்ட நீதிமன்றம், நீதிமன்றம் இதெல்ல அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள ஒட்ட வேணும். ஒரு வங்கி அதிகாரி சும்மாவே அன்று கொடுத்து ஒட்டவும் இல்லாது இதெல்லாம் செய்யவும் வேணும். இந்த படிமுறைக்கும் வந்தாச்சு. அடுத்தது ஏல விற்பனை. இப்ப இந்த டேட் வரைக்குள்ள அப்செட் பிரைஸ் என்று சொல்றது, ஏலத்துல விற்க சொல்லப்பட போகின்ற விலை, அதான் அப்செட் பிரைஸ். ஏல விற்பனை, ஏல நிர்ணய விலை. ஏல நிர்ணய விலைன்னு சொன்னா இந்த விலைக்கு குறைய அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. இது சம்பந்தமான வழக்குகளும் கூட இருந்தது முந்தி. வங்கி உதாரணத்துக்கு 50 லட்சம் 10 மில்லியன் கடன் வச்சு கடன் எடுத்து அதுல 65 லட்சம் கட்டாம இருக்கு. 65 லட்சத்தை அறவுறதுக்கு அந்த சொத்தை விற்கிறது வங்கி. விற்க போகைக்குள்ள அந்த சொத்தின் உண்மையான பெறுமதி நாங்க நினைப்போம் சொல்லுவோம் 120 லட்சம். 120 லட்சம் பெறுமதியான சொத்துக்கு இப்ப 65-70 லட்சம்னு சொல்லுவோம், பட்டியோட சேர்த்து. வங்கிக்கு தேவை 70 லட்சம், எல்லா செலவுகளும் சேர்த்து ஒரு 72 லட்சம்னு சொல்லுவோம். 72 லட்சத்துக்கு வித்து எடுத்து போட்டால் வங்கின்ற பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் வங்கி 12 லட்சம் 120 லட்சம் பெறுமதியான சொத்தை 72 லட்சத்துக்கு வித்து எடுக்க முடியாது. வங்கி என்ன செய்யும் என்றால் சந்தை என்ன விலை இருக்கோ அந்த விலையை பார்த்துத்தான் விலையை தீர்மானிக்கும். அப்ப 120 லட்சம் என்ற சந்தை விலையா இருந்தால் அந்த சந்தை விலையை தீர்மானிக்கும். அதுதான் ஏல விலை நிர்ணய விலை, அதாவது அப்செட் பிரைஸாக தீர்மானிக்கும். வங்கிக்கு தேவை 72 லட்சமா இருக்கிறதுக்கே 120 லட்சம் சந்தை விலையா, சந்தை பெறுமதியா இருந்தால் சந்தை பெறுமதியை குறைந்த விலையாக தீர்மானிக்கும். அதுல போர் சேல் வேல்யூ என்று சொல்றது, குறைஞ்ச எப்படி விற்கலாம்னு சொல்லி தீர்மானிக்கப்படும் சந்தை விலைக்குள்ள இருந்தாலும் அதுல விற்கக்கூடிய என்று சொல்லி விலையை தீர்மானிச்சு கொள்ளும் வங்கி. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் அந்த விலையை வச்சு கேட்க இந்த விலைக்கு குறைவாக, அதாவது சொத்து அடமானம் வைத்திருக்கும் வங்கியை தவிர இந்த விலைக்கு குறைவாக வேறு எந்த ஒரு நபருக்கும் சொத்து விற்கப்பட முடியாது. இப்ப இந்த விலையை உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன உதாரணத்துக்கு நாங்கள் உதாரணத்துக்கு 12 சரி சந்தை பெறுமதி இவ்வளவு வருது, கொஞ்சம் போர் சேல் வெரி கொஞ்சம் பில்லங்க மாநிலத்துல விற்கிறது தானே. 12க்கு 120க்கு விற்கலாது 110க்குன்னு சொல்லி விற்கிறோம்னு சொல்லுவோம். 110 வங்கி அப்செட் பிரைஸை தீர்மானிச்சிருந்தால் இந்த 110 விட குறைய வேண்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் அந்த அடமானம் வைக்கப்பட்ட வங்கி மட்டும்தான். வேறு ஒருத்தருக்கும் இந்த குறைய விற்க இயலாது. இந்த குறைந்த விலையை இயக்குனர் சபை அப்செட் பிரைஸ் செய்ய
இந்த குறைஞ்ச விலைக்கு இந்த விலைக்கு இந்த வங்கி அடமானம் வச்சுக்கிற வங்கி வாங்க போதோ அந்த விலையை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தீர்மானிக்கும். இந்த அப்செட் பிரைஸ் சொன்னால் என்னத்தை இன்க்ளூட் பண்ணி என்னென்ன சாமான் வருதுன்னு சொன்னா வங்கியின் கடன் தொகை, வட்டி தொகை, வங்கி வந்து இவருக்கு வந்து விளம்பரம் செய்யுது. முதலாவது இந்த பத்திரிகைகள்ல விளம்பரம் செய்து பார்த்து நாங்கள் போற்ற சொல்யூஷனை வந்து விளம்பரம் செய்யுது, பத்திரிகை செலவு. பிறகு விற்க போற நோட்டீஸ் ஆஃப் சேலை வந்து விளம்பரம் செய்யுது. ஏலதாரருக்கு கொடுக்க வேணும், அவருக்கு அவருடைய செலவுகள் இருக்குது, அவருக்கு செய்ய வேண்டிய செலவுகள் இருக்கு, அந்த செலவுகள் இதை விட ஏனைய செலவுகள் வங்கிக்கு வரும். அப்ப இதுகள் எல்லாம் வந்து சேர்க்கப்பட்டு பிற்பாடு வங்கி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு சந்தை பிரமதியையும் கணக்கு போட்டு வங்கியின் பிரமதி உத்தியோகத்தர் வந்து வேல்யூவேஷன் ஆபீசரால் கணக்கு வெளியிடப்பட்ட தொகை, சந்தை பிரமதி எல்லாம் கணக்கு போட்டு தான் ஒரு தொகையை வங்கி விற்கப்படக்கூடிய விலையை தீர்மானிக்கும். இந்த தீர்மானிக்கிற தொகை வந்து அதை அடமானம் வச்ச வாடிக்கையாளருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில தீர்மானிக்கும். ஏல விற்பனை திகதிக்கு முன்னர் கிளை மேலாளரால் ஏலதாரருக்கு அதிகார கடிதம் மற்றும் விற்பனை நிபந்தனைகள் விற்பனைக்கு நோட்டரியாக செயல்பட நியமிக்கப்பட்ட சட்ட அதிகாரியால் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த ஆக்ஷன் டேட்டுக்கு முதல் ஆக்ஷனியருக்கு வந்து அவருக்கு அதிகாரம், ஆக்ஷனியருக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும். அந்த இடத்தை விற்பனை நடத்துறதுக்கு அவர்கிட்ட ஆக்ஷன்ல அவருக்கு அத்தாரிட்டி கொடுத்து ஆக்ஷனியருக்கு லெட்டர் கொடுக்க வேணும். மற்றும் அதுல வந்து அந்த ஆக்ஷன் நிபந்தனை கண்டிஷன்ஸை கொடுக்க வேணும். அடுத்த கண்டிஷன் விற்பனைக்கு வந்து இந்த ஆக்ஷன் கண்டிஷன்ஸை வந்து கொடுக்க வேணும். விற்பனைக்கு நோட்டரியாக செயல்படுறதுக்கு ஒரு சட்ட அதிகாரி வந்து ஒரு பேங்க்ஸ் வந்து தங்களோட லீகல் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கும். அவரால் தயாரிக்கப்பட்ட அவருக்கு இந்த ஆக்ஷனியருக்கு கொடுபட வேணும். ஆக்ஷனுக்கு முதல் ஏல விற்பனைக்கு மேலே ஏலம் பெறப்பட்டால் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு சமமாக இருந்தால் சொத்து அதிகமாக விலை கோரிய கேள்விதாரருக்கு விற்கப்படும். அந்த ஆக்ஷன் நடக்கக்குள்ள ஆக்ஷனில அந்த அப்செட் பிரைஸ் அதுக்கு மேல கேட்கப்படுற இவருக்கும் அதுக்கு சமமா இல்லை அதுக்கு மேற்பட்ட விலைக்கு கேட்கிறது வளமையாக அதுக்கு மேற்பட்ட விலைக்கு கேட்கல அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும், விற்கப்பட வேண்டும். இதுதான் படிமுறைகள். இப்படி இருந்தாலும் இந்த முறையில விற்று எடுக்கக்கூடியதாக இருந்தால் ஏலத்துல, ஆனாலும் இந்த முறையோட இதோட முடிய போறது இல்லை இந்த பராட்டே நடைமுறை. இதுல பார்த்தோம்னு சொன்னா இன்னொன்று முறை வருது. எந்த ஒரு கடனுக்கும் செலுத்த வேண்டிய தொகைக்கு கூடுதலாக இயக்குனர் சபை தொகை அல்லது செயல்படும் எந்த ஒரு நபரும் கடன் வாங்கியவிடமிருந்து அல்லது அவர் சார்பாக செயல்படும் எந்த ஒரு நபரிடமிருந்தும் மீட்கலாம். எந்த ஒரு கடனுக்கும் செலுத்த வேண்டிய தொகைக்கு கூடுதலாக இயக்குனர் சபை தொகை அல்லது செயல்படும் எந்த ஒரு நபரும் கடன் வாங்கியவிடம் இருந்து அவர் அல்லது அவர் சார்பாக செயல்படும் எந்த ஒரு நபரிடம் மீட்கலாம். இது பிரிவு 13 சொல்லுது. அதாவது வங்கியில அடமானம் வைத்திருக்கும் சொத்தின் மீது செலுத்தப்படும் காப்பீட்டின் எந்த ஒரு கொள்கையும் பொறுத்து காப்புறுதி தவணைப்படம் மற்றும் பிற கட்டணங்களை செலுத்துவதில் வங்கி வழங்கப்பட்ட நபரால் செலுத்தப்பட்ட அடமான பத்திரத்தில் உள்ள ஒப்பந்தங்களின்படி ஒரு வங்கியால் செலவிடப்பட்ட அனைத்து பணங்களும் மற்றும் அனைத்து அடைமான பத்திரத்தில் உள்ள உடன்படிக்கையின் கீழ் மற்றும் கடன் வாங்கியவரால் செயல்படுத்தப்படும் உடன்படிக்கையின் கீழ் வங்கியால் ஈடு செய்ய அங்கீகரிக்கப்பட்ட மற்ற அனைத்து செலவுகள் மற்றும் கட்டணங்களை செலுத்துவதில் இருக்கு. இதுல வந்து இந்த அடமானத்தின்படி வங்கி வந்து தனக்குரிய செலவுகளை அறவிட முடியும்ன்றதான் சொல்லுது. வங்கி வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து கடனுக்கும் வட்டி என்றதை விட ஏனைய செலவுகளையும் இந்த வங்கி அறவிட முடியும். இந்த பிரிவு 13 சொல்லுகிறது. அடுத்த அடமானம் செய்யப்பட்ட சொத்தின் விற்பனை மற்றும் விற்பனையை விளம்பரப்படுத்துவதற்கான செலவு வந்து பின்னு சொல்லுது. ஏற்படும் செலவுகள் பரிந்துரைக்கப்பட்ட கடனின் சதவீதத்தை விட அதிகமாக இருக்க முடியாது. அது விற்கிறதுக்கு ஆக அளவுக்கு மிஞ்சி செலவழிக்க முடியாது. சில நேரத்துல ஏலம் விற்பனை நடத்த போய்க்க மிக அதிகமான செலவுகள் விற்பனை செலவுகளாக இருக்க முடியாதுன்னு சொல்லித்தான் இதுல சொல்லப்படுது. அவர் ரீசனபிளா செய்ய வேணும். வளமையாக சில ஏல விற்பனை நடத்தக்க வந்து
நிப்பாட்டி திரும்ப செய்ய திரும்ப விளம்பரம் செய்யறதுக்கு நிறைய செலவுகள் வேற பார்க்கும். பத்திரிகை விளம்பரம் செய்யறது குறிப்பிட்ட செலவு இருக்குது. அடைமானம் செய்யப்பட்ட சொத்து விற்கப்பட்டால் விற்பனையின் வருமானத்தில் இருந்து அடமானம் மற்றும் பணம் மற்றும் பிரிவு 13 கீழ் வசூலிக்கக்கூடிய செலவுகள் ஆகியவற்றை கழித்த பின் ஏதாவது மீதம் இருப்பின் மீதமுள்ள தொகையை கடனாளிக்கு அல்லது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ள உரித்துள்ள எந்த ஒரு நபருக்கும் செலுத்த வேண்டும். இப்ப இதுல வங்கியில இந்த அடமானம் செய்யப்பட்ட சொத்து விற்கப்பட்டால் அந்த ஆக்ஷன்ல அது வீழ்படுகிறது. வீழ்பட்டால் நான் சொன்ன உதாரணம் நான் இப்ப 72 லட்சம் வங்கிக்கு தேவை, 120 லட்சத்துக்கு வீழ்படுகிறது. வித்தால் மிச்ச தொகை அதாவது விற்பனையின் வருமானத்திலிருந்து அடைமானம் மற்றும் பணம் பிரிவு 13 சொல்ற அந்த செலவுகளை அறவுறது கீழ் வசூலிக்கக்கூடிய செலவுகள் ஆகியவற்றை கழித்த பின் ஏதாவது மீதம் இருப்பின், அதுல மிச்சம் இருக்குத்தானே 20, 28, 48 அல்லது 45 மில்லியன் 45 லட்சத்துக்கிட்ட மிச்சம் இருந்தால் மீதமுள்ள தொகையை கடனாளிக்கு அந்த கடன் பெற்றவருக்கு அல்லது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ள உறுத்துள்ள எந்த நபருக்கும் செலுத்த வேண்டும். அந்த கடனாளிக்கு அல்ல கடனாளி இறந்திருந்தால் அவருடைய சட்டபூர்வ உறுத்துள்ள வாதிகளுக்கு நிதியை செலுத்த வேண்டும். அடுத்த பாப்பம் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. கடன் அடமானம் வைத்தவர் விற்பனை தேதிக்கு முன்பே இறந்து விட்டால் விற்பனை இடைநிறுத்தப்பட வேண்டும். ஆக்ஷனுக்கு இவ்வளவு எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு எல்லாம் செய்து வரைக்குள்ள கடன் வாங்கியவர் அல்லது மோர்கேஜ் பண்ணால் இந்த விற்பனை தேதிக்கு முன்னால இறந்து போனால் விற்பனையை நடத்த இயலாது. அப்ப என்ன செய்யணும்? இடைநிறுத்தவன் சரிதானே, இடைநிறுத்தான் படுது கம்ப்ளீட்டா இல்ல, இடைநிறுத்த டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நிப்பாட்டி அந்த டேட்டை நிப்பாட்டியாச்சு. கடன் வாங்கியவர் இறந்து விட்டால் அவரது சொத்துக்கான நிர்வாக கடிதம், இந்த நிர்வாக கடிதம் என்று சொல்றது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்றது, இப்ப இன்னொரு செஷன்ல வருது. முதலில் சொன்னான் நினைக்கிறேன், முதல் சட்டங்கள் படிப்பிக்க சொன்னாங்க. அல்லது அவரது மரண சாசன நிறுவுதல், மரண சாசன நிறுவல் சொல்றது ப்ரொபேட், எந்த ஒரு நபருக்கும் வழங்கப்படவில்லை என்றால் சரிதானே. அப்ப அவர் இறங்கேக்க அவற்றை சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நிர்வாக கடிதம் அல்லது மரண சாசன நிறுவல், இறுதி விருப்பாவனை எழுதி வச்சிருந்த நிறுவல் அதை நீதிமன்றத்துல போய் மரண சாசன நிறுவல் இல்லாமல் எந்த ஒரு நபருக்கும் கொடுபடவில்லை என்று சொன்னால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அல்லது வங்கிக்கு அடைமானம் வைக்கப்பட்ட சொத்து அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட நீதிமன்றில் அந்த வங்கியின் சார்பாக வங்கியினால் விண்ணப்பம் செய்ததன் பின்னர் அத்தகைய நபர்கள் மீது அந்த மனுவின் மீது விண்ணப்பிக்கலாம். அப்ப ஒரு நபர் இறந்துட்டாருன்றதுக்காண்டி அந்த சொத்தை விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். விற்கிறதுக்குரிய அடுத்த நடவடிக்கை என்ன? அவர் இறந்தவற்ற அவற்றை சொத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு நிர்வாக கடிதம் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ப்ரொபேட் என்றது மரணசா நிறுவல் ஒருத்தருக்கு இல்லை என்று சொன்னால் பேங்க் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி எங்க மோர்கேஜ் பண்ணப்பட்டதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பேங்கின் பேப்பர்ல பேங்க் on behalf of பேங்க் ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை சப்மிட் பண்ண வேணும். நிர்வாக கடிதங்கள் வழங்கல் அல்லது மரணசாசல் நிறுவலில் தேவையற்ற தாமதங்கள் நிலவுகிறது என நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் இந்த பிரிவு நோக்கத்துக்காக கடன் வாங்கியவரின் சொத்தை பிரதிநிதித்துவம் செய்ய ஒருவரை நியமிக்கும். அப்ப அந்த திருப்பி அந்த அவையற்ற சொத்துக்கள் மரணசாசன நிறுவல் அல்லது நிர்வாக கடிதம் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னார், அதுல கொடுக்குற வழங்குறது இல்லை. அவர்களோட வேற சொத்துக்களும் இருக்கு இருந்தார். அதுல நிர்வாகிக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு காலம் செல்லுமா இருந்து சொல்லி நீதிமன்றம் கருதினால் அல்லது சாட்டிஸ்ஃபை பண்ணப்படால் அதாவது இந்த ஏல விற்பனைக்கின்ற நோக்கத்துக்காண்டி கடன் பெற்றவருடைய சொத்தை பிரதிநிதித்துவம் செய்கிற ஒருவரை நீதிமன்றம் நியமிக்கும். இதை கவனிக்கிறது. அப்ப பிரிவு 4 ஏற்பாடுகள் அத்தகைய கடன் வாங்கியவர் கடன் செலுத்த தவறுவதான வழக்கில் கடன் வாங்கியவற்றின் சொத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இந்த உட்பிரிவின் கீழ் ஒருவர் நியமிக்கப்படும் வரை பிரயோகிக்கப்பட முடியாதாகிறது. அதாவது இந்த ஏல விற்பனை
இந்த இவர் நீதிமன்றத்தால அந்த பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்படும் வரை வங்கி ஏல விற்பனை நடத்த முடியாது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒருவர் இறந்து விட்டால் என்னன்னு சச்சியம் கூட கேட்டால் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது செக்ஷன் 7.72 ஆஃப் த லோ. ஒரு இறந்துட்டால் ஏல விற்பனை நடத்தலாமா இல்லையான்றதுக்குரிய மறுமொழி. அடுத்தது செலுத்தப்படாத மொத்த கடன் தொகை, செலுத்தப்பட வேண்டிய வட்டி மற்றும் பணம் மற்றும் செலவுகள் ஆகியவற்றுடன் சேர்த்து பிரிவு 13 கீழ் இயக்குனர் சபையால் வசூலிக்கப்பட வேண்டியவை, அதாவது 13 சொல்றது வங்கிக்குள்ள செலவுகள், சரிதானே? இயக்குனர் சபை முன் விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்கு முன், அதாவது ஆக்ஷன் டேட்டுக்கு முன்பாக எந்த நேரத்திலும் செலுத்தப்படின் சொத்து விற்கப்படக்கூடாது. அதாவது இப்ப இந்த கடன் பெற்றவர் ஆக்ஷன் டேட்டுக்கு முன்பாக இந்த தான் செலுத்தப்படாமல் இருக்கிற லோன் அவுட்ஸ்டாண்டிங், வட்டி மற்ற செலவுகள், அதாவது ஆக்ஷனுக்கு இதுவரை காலமும் அந்த பேங்க் செலவழிச்ச செலவுகள் அது எல்லாத்தையும் அவர் செலுத்துவராயிருந்தால் சொத்தை விற்கப்படக்கூடாது என்று சட்டம் சொல்லுது. ஆக்ஷனை நிப்பாட்டப்படும். மேலும் சொத்து விற்பனை பிரிவு 4 கீழான தீர்மானத்தை தொடர்ந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. பிரிவு 4 போர்ட் ரெசல்யூஷன் எடுக்கிற பிரிவு 4 எடுத்த தீர்மானத்தை கொண்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அது பிரிவு 10. தவறிய தவணைகளுக்கான தவணை தொகை மற்றும் பணம் மற்றும் செலவுகள் ஏதேனும் இருந்தால் பிரிவு 13 கீழ் இயக்குனர் சபையால் வசூலிக்கக்கூடிய 13 செலவுகள் விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் எந்த ஒரு வகையிலும் சபைக்கு கொடுப்பனவு செய்யப்படின் சபை அதன் தீர்மானத்தின்படி சொத்து விற்கப்பட மாட்டாது என்றும், சொத்து விற்பனைக்கு பிரிவு 4 கீழ், அதாவது பிரிவு 4 என்பது பணிப்பாளர் சபை தீர்மானம் கீழ் மாற்றீட்டை தொடர மேலும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் அறிவுறுத்துகிறது. இதுவும் இருக்குது. ஒன்று முழுக்க எல்லாம் கட்டுறார். இங்க அந்த அரியஸ் எல்லாத்தையும் கட்டுறாரு. அரியஸ் எல்லாத்தையும் கட்டுறதோட இதுவரைக்கும் வங்கி செய்த செலவுகள், இயக்குனர் சபை செலவு இருக்குத்தானே, செலவுகள் எல்லாத்தையும் கட்டினால், கிளியர் பண்ணினால் அந்த வங்கிய பணிப்பாளர் சபை எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப காணியை விற்கக்கூடாது என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறது. இதுவும் சொல்லப்பட்டிருக்க. இப்ப ஏல விற்பனைக்கு முன்பாக வரை கடன் பெற்றவருக்கு இந்த உரிமையை இந்த சட்டம் கொடுக்குது. அதாவது முதலே ஒன்றில் முழு கடனையும் செலுத்தி வங்கிக்குரிய செலவுகளையும் செலுத்தினாலும் ஏலத்தை நிப்பாட்டலாம், இல்ல முழு அரியசை நிலுவைகளையும் செலுத்தி வங்கி இதுவரையும் செலவழித்த செலவுகள் எல்லாத்தையும் செலவழித்த ஆக்ஷனியருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் செலுத்தினால் ஏலத்தை தொடராமல் நிறுத்தலாம். இப்படியா இருக்கைக்குள்ள இந்த நடைமுறை வங்கியால் பின்பற்றப்படுவதால் வாடிக்கையாளர் அல்லது ஆர்வமுள்ள வேறு எந்த தரப்பினர் நீதிமன்றங்களுக்கு சென்று தடை உத்தரவை பெறலாம். இப்ப சில நேரத்துல இப்படி நடந்து கொண்டு எல்லாம் ஆக்ஷனுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க முதல் நாள் கொண்டு இந்த இன்ஜங்ஷன் ஆர்டரை கொண்டு போடணும், இந்த ஏலத்தை நிறுத்த சொல்லி நீதிமன்றத்துக்கு போய். இப்ப நீதிமன்றத்துல போய் தடை உத்தரவு பெறதுக்கு என்னதுன்னு சொன்னால் ஏலத்தை தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லி, அதை கைவிட சொல்லி இல்லாது தற்காலிகமாக நிப்பாட்டுறது இந்த நடைமுறைக்கு உரிமை இருக்குது. இந்த சட்டத்துல அதுவும் அந்த வசதியும் இருக்குது. விற்பனை நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் ஆஃப் சேல் சம்பந்தப்பட்ட காணி பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படணும். அப்ப இது ஏலம் நடந்தது, சரிதானே? விற்பனை நிபந்தனைகள் காணி இதுல பதிவு செய்யப்பட வேணும் ஏலம் நடந்தால். பிறகு இயக்குனர் சபையால் முறையாக முத்திரையிடப்பட்டு டியூலி சீல்ட சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் சேல் கையொப்பமிடப்பட வேண்டும். இயக்குனர் சபை சீல்ல விற்பனை சான்றிதழ் குறித்த காணி அமைந்துள்ள தொடர்புடைய காணி அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும்.
ஒரு இயக்குனர் சபை நிறைவேற்றிய தீர்மானத்தில் சொத்து விற்கப்படும் போது வெற்றிகரமான வாங்குபவருக்கு வங்கியின் விற்பனை சான்றிதழ் வழங்கப்படும். இப்ப இதுல இந்த தீர்மானத்தின்படி சொத்து விற்று எடுக்கல அந்த ஆப்ஷன்ல வாங்கினவருக்கு சக்சஸ்ஃபுல் பிடர் அதுல வாங்கியவருக்கு அவருக்கு விற்பனை சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் சேல் கொடுப்படும். விற்பனையின் ஒவ்வொரு சான்றிதழும் முத்திரை அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டி மற்ற சார்ஜஸ்களுக்கு உட்பட்டது. செக்ஷன் 15 ஆஃப் த ஆக்ட் அதில் சொல்லப்படுகிறது. இனி அடுத்தது நாங்க பார்த்தோம்டா இந்த சட்டத்துல ஏல விற்பனையில் ஒரு கேள்வியும் கூறப்படாவிட்டால் இதுதான் வளமையாக நடக்கிறது. இந்த பராட்டை ஆப்ஷன்ல போய் பார்க்க 99%, 99.9 சொல்லலாம். ஏல விற்பனையில ஒரு கேள்வியும் கூறப்படாவிட்டால் அதிகாரி வங்கியின் சார்பாக பேரளவு விலையில் சொத்தை வாங்க ஏலம் எடுக்க பண்ணுவது. 1000 போட்டுனா பழமையாக சில வங்கியில் 1000 ரூபான்னு சொல்றது. இப்ப இதுல நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பிரிவு 4 படி பணிப்பாளர் சபையின் தீர்மானம் பணிப்பாளர் சபையில அனுமதி எடுக்கக்குள்ள அப்ரூவலுக்கு போக வங்கியின் சார்பில் ஒரு அதிகாரி அந்த ஏலத்துல பங்கு பெற்ற அனுமதி கேட்கிறது. உதாரணத்துக்கு கிளையண்ட முகாமையாளர். அப்படி என்றால் உதாரணத்துக்கு சொன்ன முகாமையாளர் அல்லது அதை விட உயர்ந்த அதிகாரியோ யாரோ ஒருத்தர். அப்ப அவர் அந்த ஒருவரும் கேட்கப்படாவிட்டால் அவர் வங்கியின் சார்பில அந்த ஏலத்துல பங்கு பெற்று வங்கியின் சார்பில கேட்டு ஒரு குறிப்பிட்ட நோமினல் சம் ஒரு தொகையை சொல்லி அந்த சொத்தை வங்கிக்கு வாங்கி கொள்ளுவார். வங்கியின் பேர்ல வாங்கி கொள்ளுவார். உதாரணத்துக்கு 1000 சொன்ன வங்கியில 1000 எடுக்கிறோம். வங்கியின் பேருக்கு அது மாற்றப்படும். இப்படி எடுத்துக்கொண்ட பிறகு இப்ப அந்த ஏலம் முடிவடைகிறது. ஏலம் முடிவடைது வங்கியின் பேருக்கு மாற்றப்படுகிறது. ஒருத்தரும் எடுக்கப்படாத நேரத்துல எடுத்திருந்தா நாங்க முன்னு பார்த்துக்கிறோம் என்ன செய்தாண்டு. இப்ப ஒருத்தரும் வாங்காத நேரத்துல வங்கியின் பேருக்கு அவர் வங்கி சார்பாக அந்த ஏலத்துல பங்கு பெற்றிய வங்கி அதிகாரி வங்கியின் பேருக்கு அதை வாங்கி கொள்றார். கொள்முதல் விலை, அளவு, மாதிரி, இயந்திர எண் போன்ற முழு விவரங்களையும் தரும் சொத்து இயந்திரங்களை பொறுத்துகள் பற்றி தயாரிக்கப்படணும். இப்ப அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற இயந்திரங்கள் மூவபிள்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க பார்த்தனாங்கல்ல இப்போ ஒரு ஃபேக்டரி என்றதுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு. மிஷின்கள் எத்தனையோ சாமான் இருக்கு, வாகனங்கள் இருக்கலாம், மிஷின் இருக்கு. இப்போ இதுகள் எல்லாம் டீட்டெயில் அங்க இந்த லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி தயாரிக்க வேண்டிய லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி தயாரிக்க வேணும். ஒரு குத்தகைதாரர், கடன் பெற்றவர் அல்லது வேறு எந்த சட்டவிரோதமாக இருப்பவர் வெளியேற மறுத்து சொத்தை ஆக்கிரமித்திருந்தால் சட்ட அலுவலகர், வழக்கறிஞர் சொத்து வைத்திருப்பதை வழங்குவதற்கான உத்தரவை பெற மாவட்ட நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கணும். அவரை வெளியேற்றத்துக்காண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்ற வேண்டும். அதுக்குரிய நடவடிக்கையை வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அவர்கள். அப்ப இது ஏல விற்பனை ஒருத்தரம் வீண்டாட்டி அடுத்த கட்டத்தை சொன்னோம். கடன்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ செலுத்தப்பட விரைவாக மறுவிற்பனை செய்யும் நோக்கத்துடன் வைத்திருக்கும் சொத்துக்கள். இப்ப பேங்க் தன் பேருக்கு வேண்டிட்டது. ஆனா அந்த கடனை முழுமையாக பகுதியாக செலுத்தப்பட விரைவாக மறுவிற்பனை செய்யும் நோக்கத்துடன் வைத்திருக்கும் சொத்துக்கள் முன்கூட்டிய சொத்துக்கள், ஃபோக்ளோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஃபோக்ளோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு இந்த ஏலத்துல வங்கியின் பேருக்கு வாங்க ஃபோக்ளோஸ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லப்படும். இது இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கைட்லைன்ஸுக்கு ஏற்ற வழியில பேங்க் மெயின்டைன் பண்ணும். வங்கி அதன் முன்கூட்டிய சொத்துக்கள் பிரிவுக்கு மாற்றப்பட்ட சொத்துக்களை கேள்விப்பத்திரங்களை கூறுவதன் மூலம் மறுவிற்பனை செய்து நிலுவைகளை வசூலிக்க முடியும். பிறகு பேங்க் ரீசேல் பண்ணலாம். இப்ப ரீசேல் பண்றது பேங்க் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்ன சொத்துக்கள் விற்பனை இருக்கு, அதுக்கு விலை கேள்விப்பத்திரங்களை கோரி சொல்றது கேள்விப்பத்திரங்களை கோரி விற்க முடியும். விற்று அதுல இருந்து சென்ற கடனை வசூலிக்க முடியும். பிரிவு 17 படி இயக்குனர் சபை எந்த நேரத்திலும் அந்த சொத்தை மறுவிற்பனை செய்வதற்கு முன்பு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கு உட்பட்டு விற்பனை சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட நகலில் அந்த விளைவை ஒப்புதல் என்டோஸ்மெண்ட் அளிப்பதன் மூலம் விற்பனை ரத்து செய்யலாம். இப்ப அந்த இப்படி மாற்றப்பட்டு இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு அதிகாரம் இருக்குது. அதை மறு விற்பனை செய்யறதுக்கு முன்பாக சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து
தீரத்துக்கு உட்பட்டு அந்த சர்டிபிகேட் ஆஃப் சேல்ல என்டோஸ்மெண்ட் போட்டு அந்த சேலை வந்து விற்பனையை ரத்து செய்யலாம். இது உண்மையில் நடக்கிறது சில இடங்கள்ல, சில அநியமான சந்தர்ப்பங்கள்ல திருப்பி அந்த கடன் பெற்றவர் வந்து அவர் எல்லாத்தையும் செலுத்தி அவரே திருப்பி அந்த எடுத்துக்கொள்றதும் இருக்கு. வங்கிகள் அநேகமாக வங்கிகள் அவருக்கு திருப்பி கொடுக்கறதை விரும்பிக் கொள்ளும். 18 அடுத்தது, இந்த சட்டத்தின் முற்கூறப்பட்ட விதிகளின்படி ஒரு சொத்தை வங்கி வாங்கியிருந்தால் கடன் செலுத்துவதில் தவறியதற்காக விற்கப்படும் எந்த ஒரு சொத்தும் இருந்தால் வங்கி அந்த சொத்தை அவசியமானதை விட நீண்ட காலத்துக்கு வைத்திருக்காது. அத்தகைய தொகையை மொத்தமாக ஈடு செய்யும் அளவுக்கு மீண்டும் விற்க வங்கிக்கு இயலுமானதாக இருக்க வேண்டும். இதுல வந்து அந்த சொத்தை வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சொத்து இப்ப வங்கியின் பேர்ல மாத்தி போட்டு சும்மா வச்சு கொண்டு இருக்க இயலாது. இப்ப இந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, முற்கூறப்பட்ட விதியின்படி ஒரு சொத்தை வங்கி வாங்கி இருந்தா கடனை செலுத்துவதில் தவறியதற்காக விற்கப்படும் எந்த ஒரு சொத்தும் இருந்தால் வங்கி அத்தகைய சொத்தை அவசியமானதை விட நீண்ட காலத்துக்கு வைத்திருக்காது. அத்தகைய தொகையை மொத்தமாக ஈடு செய்யும் அளவுக்கு மீண்டும் விற்க வங்கிக்கு இயலுமானதாக இருக்கணும். திருப்பி அதை பேங்க் வந்து விற்கிறதுக்கு செய்ய வேணும். இதை வந்து நீண்ட காலம் வச்சிருக்கிறார். சட்டத்தின்படி நீண்ட காலம் வங்கி வந்து வைத்திருக்க கூடாது. அதை இயலுமான அளவுக்கு விரைவாக விற்று தன் கடனை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த இந்த சட்டத்தின் ஒரு விதி இருக்கு. நியாயமான காரணமின்றி எந்த ஒரு நபரும் இயக்குனர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரை பிரிவு 4 கீழ் ஒரு தீர்மானத்தின் மூலம் வங்கிக்கு அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை விற்க அனுமதித்திருக்கும் போது, அதாவது நியாயமான காரணமின்றி எந்த ஒரு நபரும் இயக்குனர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரை, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு சொல்லி ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுத்திருக்கணும். பிரிவு 4 கீழ் ஒரு தீர்மானத்தின் மூலம் வங்கிக்கு அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை விற்க அனுமதித்திருக்கும் போது அத்தகைய விற்பனையை செய்வதிலிருந்து தடுப்பதும் அல்லது இடைஞ்சல் ஏற்படுத்துவதும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். இதுதானே? அப்படி அதை விற்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அனுமதிச்சிருக்கைக்குள்ள அதை வந்து விற்பனை செய்வதை தடுப்பதும் அல்லது இடைஞ்சல் ஏற்படுத்துவதும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். அவர்கள் ஒரு மஜிஸ்ட்ரேட், நீதிவான் விசாரணையில் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அப்படி செய்ய யாரும் அந்த இடைஞ்சல் ஏற்படுத்தி அல்லது குழப்பங்கள் ஏதாவது விளைவித்த இருந்தால் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் உட்படப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்ப அவர்களுடைய தண்டனை 6 வருடங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய்க்கு மிகாமல் அபராதம் விதிக்கப்படலாம், அல்லது 2ம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேணும், இப்ப நீதிமன்றத்தின் தலையீடு இல்லாமல் வங்கி வந்து இந்த சொத்தை விற்கிறதுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்குது. அப்படி செய்து வங்கி வந்து இந்த நடைமுறையின்படி இந்த சொத்தை விற்கிறதுக்கு செய்து போகல, இந்த நடைமுறையை செய்து ஏலம்பிக்கைக்குள்ள அதுல வந்து ஏதாவது சண்டித்தனம் விட்டு அல்ல ஏதாவது செய்து ஒருத்தர் விற்கிறத குழப்புறது ஏதாவது செய்ய வந்திருந்தால் பிறகு அவருக்கு தண்டனை வந்து நீதிமன்றத்துல அவரை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும் இந்த சட்டம். இப்ப இதுதான் நடைமுறை. அப்ப இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா வங்கிகளுக்கு வந்து இந்த நடைமுறையை செய்யக்கூடியதா இருக்குது. இலகுவாக தங்களுடைய முறையில வங்கிகள் வந்து நீதிமன்றத்தின் வழக்கு தாக்கல் செய்யாமல் செய்யக்கூடியதாக அடைமானம் வச்ச சொத்தை விற்று தங்களுடைய கடனை
அறவிடக்கூடியதாக இருக்கும். இந்த நடைமுறைகள் இருக்கு. இந்த நடைமுறைகள் ஏதாவது ஒரு நடைமுறையை வங்கி தவற விட்டு இருந்தால் வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளர் அந்த அந்த கேப் இருக்கு தானே, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதில் ஒரு ஏலதாரரை நியமிக்கிறோம். ஏலதாரர் நியமிச்ச பிறகு ஆக்ஷனுக்கு போய்க்க இன்னொரு ஏலதாரர் வங்கி போட்டு செய்தால் அது கூட அந்த சட்டத்துக்கு முரணானதாக வரும். அதை அந்த வாடிக்கையாளர் அந்த கடன் பெற்றவர் அதை எடுத்து கொண்டு வந்தாருன்னா அது சட்டம் முரணானதுன்னு சொல்லி அந்த எழுத்து நிப்பாட்டலாம். வங்கி அப்பயா நேரத்துல திருப்பி முதல்ல இருந்து தொடங்க வேணும். திருப்பி பணிப்பாளர் சபையில புது ஏலதாரரை போட்டு அனுமதி எடுத்து திரும்பி அதிலிருந்து பெற வேண்டும். இப்ப இதுக்குரிய அடுத்த இந்த சட்ட வழக்குன்றதை பார்க்க முதல் திருப்பி ஒருக்கா அந்த ஸ்டெப் சோட்டின் ஃபார்ம் படி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விளக்கம் கேட்கலாம். இது கஷ்டமானது இல்லை, சிம்பிளா நாங்க பார்த்துட்டு வந்தோம்டா ஸ்டெப் இந்த பராட்டே சட்டத்துல ஸ்டெப்ஸ் என்ன என்று பார்த்தோம்டா படிமுறைகள் முதலாவது வாடிக்கையாளருக்கு ஃபைனல் நோட்டீஸ் சட்ட அதிகாரி மூலம், அதாவது கடன் கட்ட தவறிய வாடிக்கையாளருக்கு ஃபைனல் நோட்டீஸ் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அனுப்ப வேண்டும். இந்த ஃபைனல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வங்கியிலிருந்து அவர் அரியஸ்ல கூறப்படும். இந்த ஃபைனல் நோட்டீஸ் அனுப்பி 14 நாட்களுக்கு உள்ள கடன் வாங்கியவர் அந்த அரியஸை செலுத்தலாம், இல்ல முழு கடனையும் செலுத்தலாம், அல்லது வங்கி அதிகாரிகளை சந்திச்சு அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி ஒரு ஏற்பாட்டையும் செய்யாவிட்டால் அடுத்த வழிமுறையில இந்த 14 நாளுக்கு பணம் செலுத்துற தீர்வு அல்லது திருப்தி ஏற்பாடுகள் செய்யாவிட்டால் வங்கி அதன் சட்டத்திட்டத்தின்படி இயக்குனர் சபையின் சொத்தை விற்பனை செய்யறதுக்கு இயக்குனர் சபையின் அனுமதியை பெறுறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அடுத்த ஸ்டெப். இயக்குனர் சபைக்கு இல்லை இந்த அனுமதி பெறதுக்குரிய பத்திரம், அதாவது போர்ட் பேப்பர்ல போர்ட் ஆஃப் மெமரண்டம் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதுல சப்மிட் பண்ற அந்த மெமரண்டத்துல செய்யப்பட அதுல கேட்க வேண்டிய அனுமதி, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அனுமதி பெற வேண்டிய விடயங்கள் பிரிவு 4 என்று சொல்லப்படுறது. வங்கியின் கட்டளை சட்டத்தின் கீழ் விற்பனை செய்யறதுக்குரிய அனுமதி அதுல கீழ்படுது, ஏலதாரர் நியமிக்கிறதுக்கு அனுமதி கீழ்படுது, ஏலத்துக்கு ஆக நிர்ணயிக்கப்பட்ட விலையை அதாவது அப்செட் பிரைஸ் அதுக்குரிய அனுமதி, மற்றது ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிற வங்கியின் அதிகாரியின் நியமனத்தை பற்றி அதுல கேட்கறது அனுமதிகள் படுது, விற்பனை சான்றிதழுக்கு முத்திரை அதாவது வித்தா பிறகு சீலிங் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் சேல். அப்போ இவ்வளவு விடயங்களுக்கும் பணிப்பாளர் சபையினுடைய அனுமதி இந்த மெமரண்டத்துல கீழ்படுது, அதாவது போர்ட் மெமரண்டம் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த பத்திரத்தில் கீழ்படுது. அது அடுத்த ஸ்டெப் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த போர்டு அப்ரூவல் எடுத்த பிறகு இந்த காணி இந்த வங்கி கீழ் விற்பனை இந்த நோட்டீஸ் இந்த போர்ட் ரெசல்யூஷன் வந்த அப்புறம் அதுல நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அரசாங்க வர்த்தமானி, அதாவது சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள்ல அரசாங்க வர்த்தமானிலையும் பிரசுரிக்கப்பட வேண்டும். அதே போல செய்தித்தாள்கள் 3 செய்தித்தாள் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 சிங்கள செய்தித்தாள்களையும் பிரசுரிக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டம் அந்த விற்பனை அங்கீகாரம், அதாவது நோட்டீஸ் ஆஃப் சேல் இந்த விளம்பர துண்டுகள் பேப்பர் கிளிப்பிங்ஸ் அதாவது அரசாங்க வர்த்தமானி மற்றும் பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ் பேப்பர் கட்டிங் இந்த அடமானதாரருக்கும் அல்லது அடமானதாரருக்கும் வித்தியாசம் இருந்தால் கடன் வாங்கியிருக்கும் அடமானதாரருக்கும் பதிவு தபால்ல அனுப்பப்படல் வேண்டும். இது இந்த ஸ்டெப் பார்த்தாங்க. லீஸ் கோட் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் அது அரசாங்க காணியா இருந்தால் லேண்ட் கமிஷனருக்கும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் அந்த போர்டு அப்ரூவல் எடுத்த
இருந்து நியமிக்கப்பட்ட அவருக்கு ஒக்ஷனியர் யாருன்னு நாங்கள் சொன்னாங்க, அவருக்கு ஒபிஷியலா அவருடைய நியமனம் கொடுத்து அறிவிக்க வேணும். அதோட அவருக்கு அந்த நோட்டீஸ் ஆஃப் சேல் போர்ட் ரெசல்யூஷன் ஒரு காப்பியும் அவருக்கு கொடுபட வேண்டும். மற்றது ஏழை விற்பனை செய்யப்பட்ட சொத்துக்களை அவர் பரிசீலிக்கக்கூடிய ஏற்பாடு செய்ய வேணும்னு சொன்னாங்க அடுத்த ஸ்டெப்பில். இதுக்கு பிறகு இந்த ஏற்பாடெல்லாம் செய்த பிறகு ஒரு 2-3 மாத டைமுக்குள்ள ஆக்ஷனை நடத்துறதுக்கு ஒரு தேதியை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நோட்டீஸ் ஆஃப் சேல் பிரசுரிக்க வேணும். அப்போ இந்த நோட்டீஸ் ஆஃப் சேல் ஆக்ஷனியர் எல்லாருடன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்வீனியன்ட் டேட்ல தீர்மானிக்கப்படும் 2 to 3 monthsக்குள்ள. அந்த நோட்டீஸ் ஆஃப் சேலும் கவர்மெண்ட் கெசட்ல அரசாங்க வர்த்தமானில 3 பாசையிலே 3 மொழியிலையும் பிரசுரிக்கப்பட வேண்டும். அதே போல 3 பத்திரிகைகளையும் தினசரி செய்தால் ஆங்கிலம், சிங்களம், தமிழ்லையும் பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அதாவது ஆக்ஷன் டேட் அது முக்கியம். ஆக்ஷனுக்கு தேதி நிர்ணயிக்கப்பட்ட அந்த தேதியிலிருந்து முன்னால 14 நாளுக்கு குறையாமல் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள்ள பிரசுரிக்கணும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அந்த 14க்கு முதல் பிரசுரிச்சு அதிண்ட பேப்பர் கிளிப்பிங் அந்த துண்டுகள் கடன் வாங்கியவருக்கும் அடமானக்காரர் வித்தியாசமா இருந்தால் கடன் வாங்கியிலிருந்து வித்தியாசப்பட்ட அவருக்கும் அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த நோட்டீஸ் ஆஃப் சேல் பேப்பர் துண்டுகள், அறிவிப்பு துண்டுகள் அவருடைய அந்த விற்பனை சொத்துக்கும் சொத்தில் இருக்கிற இடத்துல அமைவிடத்துல அல்லது அதுக்கு அருகில இருக்கிற கச்சேரி, மாவட்ட செயலகம், மாவட்ட நீதிமன்றம், நீதிமன்ற சுவரில் ஒட்ட வேண்டும். இது வங்கி அதிகாரியின் மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். திருப்பி சொல்றேன், அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும்ன்றதுக்காண்டி. ஏல விற்பனைய நிலையை அப்செட் பிரைஸ் நிர்ணயிக்க வேணும். இந்த விலை இந்த விலைக்கு குறைவா வங்கியை விட, அதாவது கடன் கொடுத்த வங்கியோட வேறு ஒருத்தரும் இதுக்கு இந்த விலை குறைய வேண்டியது. ஏல விற்பனை தேதிக்கு முன்னர் கிளை மேலாளரை அந்த குறிப்பிட்டப்பட்ட கிளை இந்த பேங்க் பிரான்ச் மேனேஜர் ஆக்ஷனியருக்கு விற்பனை நிபந்தனைகள், மற்ற விற்பனைக்கு நோட்டரியா செயல்பட்ட சட்டத்தியால் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். மற்றது ஆக்ஷனியருக்கும் அதிகார லெட்டரும் அனுப்பணும்னு பார்த்துனாங்க. ஏல விற்பனைக்கு அந்த குறிக்கப்பட்ட விலைக்கு அதுக்கு மேல வரப்படுற விலைக்கு யார் பெறாரோ, யார் கீழ் கேட்கிறாரோ அவருக்கு அந்த சொத்து விற்கப்படும் பார்த்திருக்கிறோம். இதை தவிர இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், எந்த ஒரு கட்டத்திலையும் ஏல விற்பனைக்கு முன்பாக அதுக்கு முதல் வங்கிக்கு அந்த கடன் தொகை, கடன் வட்டி, இதை விட ஏற்பட்ட செலவுகள் எல்லாவற்றையும் ஆரவிடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பிரிவு 13 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை விட இந்த செலவுகள் எல்லாவற்றையும் வங்கி அடமானப்பட்ட சொத்து விற்பனையிலிருந்து கழித்த பிறகு மிச்சம் இருந்தால் அதை கடன் பெற்றவருக்கு திருப்பி கொடுக்கலாம். அல்லது கடன் பெற்றவர் உரிமையோட இல்லாவிட்டால் அவருடைய சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ள உறுத்துள்ள நபருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மற்றது இதை விட நாங்கள் திருப்பி பார்க்கிறோம் என்றால், கடன் வாங்கியவர் அவருக்கு இன்னும் உரிமை இருக்கு. இப்ப ஏலத்துக்கு திகதி குறித்தா பிறகும் கடன் வாங்கியவர் அந்த கடன் தொகையை மற்றது வங்கி உள்ள செலவுகள் அனைத்தையும் மீள செலுத்தி அந்த ஏலத்தை நிறுத்துற அதிகாரம் பணிப்பாளர் சபைக்கு இருக்கிறது. இல்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, கடன் நிலுவைகளை அவர் செலுத்தி வங்கிக்குரிய இதுவரையும் ஏலத்துக்கு செலவிட்ட செலவுகள் வங்கிக்குரிய ஏற்படும் செலவுகளையும் செலுத்தினாலும் ஏலத்தை நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதே போல அடமானம் வச்சவர் அல்லது கடன் வாங்கியவர் இறந்து விட்டால், ஆப்ஷனுக்கு முதல் நிறுத்தப்பட்டால் நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய முறைகளை பற்றி சொல்லிக்கிறேன். அந்த நிறுவனம் நீதிமன்றம் ஒரு அந்த
இந்த நோக்கத்துக்காக ஒரு கடன் வாங்கிய சொத்தை பிரதித்துவம் செய்ய ஒருவரை நியமிக்கும் வரைக்கும் வங்கி வந்து ஏலத்தை நடத்த முடியாது. இன்பிட்வீன் இந்த இதுகள் வந்து விற்பனை பெற்றுக்கொண்டால் இந்த விற்பனை நிபந்தனைகள் காணிக்கந்தோல பதியப்பட வேண்டும் கண்டிஷன் ஆஃப் சேல். மற்றது இயக்குனர் சபையால் முறையாக சீல் பண்ணப்பட வேண்டும், சர்டிபிகேட் ஆஃப் சேல் சீல் பண்ணப்பட வேண்டும் சொல்லி பார்த்துருக்கிறோம். ரைட். மற்றது வங்கி வந்து ஒருவரும் ஏலத்துல கோராவிட்டால் வங்கி வந்து அங்க அந்த வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏலத்துல பங்கு பெற்றவர் வங்கியின் பேர்ல ஒரு நோமினல் சம் ஒரு 1000 ரூபான்னு சொன்னாங்களா உதாரணத்துக்கு கேட்டு வங்கியின் பேர்ல மாற்றிக்கொள்வார்கள். அதை வந்து ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு பிரிவுக்கு மாற்றப்படுகிற அந்த சொத்துக்கள். பிறகு அதையும் வந்து அப்படி மாற்றினாலும் கூட சில நிபந்தனை அடிப்படையில பிறகு பணிப்பாளர் சபைக்கு அதிகாரம் இருக்கு. அந்த சர்டிபிகேட் செல்ல என்டோஸ்மெண்ட் போட்டு அதை மறுவிற்பனை செய்யலாம். வங்கிகள் அதை மறுவிற்பனை செய்துதான் அந்த தன்னுடைய கடன்களை அறவிட்டுக் கொள்ளும், தான் கொடுத்த கடன்களை. ஆனால் பணிப்பாளர் சபைக்கு அதிகாரம் இருக்குது. அந்த மறுவிற்பனை செய்வதற்கு முன்பாக இந்த நேரத்திலும் சர்டிபிகேட் செல்ல சில நிபந்தனைக்கு உட்பட்டு என்டோஸ்மெண்ட் செய்து அது ஒப்புதல் செய்து மறுவிற்பனை ரத்து செய்யலாம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். மற்றது வங்கி கொள்வனவு செய்து கொண்ட அந்த சொத்தை நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க கூடாது, விற்க வேண்டும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இதை விட இந்த இப்படியான பணிப்பாளர் சபையெல்லாம் தீர்மானிக்கப்பட்டதை இந்த ஏல விற்பனையை வந்து யாரும் தடை செய்ய முற்பட்டால் அவர்களுக்கு ஒரு தண்டனைக்குரிய குற்றம் நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட்டால் 6 வருடத்து சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய் தண்டனை வழங்கப்படலாம், இல்லை 2 மணி பார்க்கிறோம். இனி நாங்க பார்ப்போம் கடைசியா சட்ட வழக்குகள் இருக்கு. இது சம்பந்தமான சட்ட வழக்குகள் இருக்குது. சில கேஸ் தான் இருக்கு, பார்க்கலாம். விற்பனை சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் சேல் சம்பந்தமான சட்ட வழக்கில சொல்லப்பட்டிருக்குது. பிரிவு 15(2) படி விற்பனை சான்றிதழ் என்பது எந்த ஒரு சொத்தையும் விற்பனை செய்வது தொடர்பான உறுதியான சான்றாகும். மேலும் அந்த சொத்தின் விற்பனை தொடர்பான சட்டத்தின் அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டுள்ளன. அதுக்கு HNB versus பூர்வி மாரிமுத்து 2004ஆம் ஆண்டு. மற்றது அமரதாஸ் அலியனுக்கு சம்பத் பேங்க் அப்பீல் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் அப்பீல். இந்த வழக்கு போட்டுக்கிறாங்க என்னன்னா விற்பனை சான்றிதழை சேலஞ்ச் பண்ணி செய்திருக்கணும். அந்த விற்பனை சான்றிதழை பற்றிய வழக்கு தான் இது. சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு இதுக்குரிய வழக்குகள் இது இருக்கு. விற்பனை சான்றிதழ் வந்து எந்த ஒரு சொத்தையும் விற்பனை செய்வது தொடர்பான உறுதியான சான்றாகும். அந்த சொத்தின் விற்பனை தொடர்பான சட்டத்தின் அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டுள்ளன. இயக்குனர் சபை என்பது சபையின் முழு உறுப்பினர்களையும் குறிக்கும். நாங்கள் இயக்குனர் சபை என்று சொன்னா என்னன்னு சொல்லி முதல் உங்களுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுல டெபினிஷன் லீகல் சட்டப்படி இதுல சொல்லப்பட்ட டெபினிஷனை பார்த்து நாங்கள் அதுக்கு ஒரு வழக்கு நடந்திருக்குது. ஹாஜி ஓமார் விக்ரம் சிங்கன் என்னதர் 2002. இயக்குனர் சபை என்பது சபையின் முழு உறுப்பினர்களையும் குறிக்கும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் தரப்பு அடமான கடன்கள் தேர்ட் பார்ட்டி, இதுதான் நாங்க பார்த்திருக்கிறோம். 3ஆம் தரப்பு கடனைக்க வந்து விற்க முடியாது. ஆனா அதுலயும் சில நிபந்தனை இருக்கு, விற்கலாம் என்று நாங்கள் பார்த்தோம்னா இடையில 3ஆம் தரப்புக்கும் அந்த கடன்கள் பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டும். ஏனென்று பார்த்தால் 1990ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க வங்கிகளால் கடன்களை மீட்டெடுப்பது சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் அடமானம் வழங்கிய நபரால் கடன் பெற்றுக்கொண்ட போது பொருந்தும். 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கிகளால் கடன்களை மீட்டெடுப்பு சட்டம் அடமானம் வழங்கிய நபரால் கடன் பெற்றுக்கொண்ட போது பொருந்தும். இதுல இந்த ராமச்சந்திரன் அண்ட் another versus கர்நாடக பேங்க் அண்ட் 3 others இந்த வழக்கு 2005ஆம் ஆண்டு. அடைமானம் வைப்பவர் 3ஆம் தரப்பினராக இருந்தால் மேற்கண்ட மீட்பு சட்டத்தின் கீழ் நிலத்தை பொது ஏலத்தில் விற்க முடியாது. சரிதானே? இதுல அடமானம் வைக்கிறவர் 3ஆம் தரப்பினராக இருந்தால் இந்த பராட்டை எக்ஸிகியூஷனை வந்து பேங்க் செய்யலான்னு சொல்லப்படுகிறது.
ஆனால் இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. இதே அதுக்குரிய வழக்கு தான் இந்த ராமச்சந்திரன் என்னது பைனான்சியல் பேங்க் வழக்கு இருக்கு. இந்த உதாரணத்தை காட்டி HNV வர்சஸ் ஜெயவர்தன் என்ற ஒரு வழக்கு 2008 போட்டு பார்த்துருக்கிறோம். ஆனா அது சரிவரே இல்லை. அதுவும் தேர்ட் பார்ட்டி என்று எடுக்க பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடமானம் வைப்பவர்கள் கடன் வாங்கிய நிறுவனத்தின் இயக்குநர்கள் என்றால் மேற்கண்ட சட்டத்தின் விதிகள் பயன்படுத்தப்படலாம். இப்ப இந்த HNV வர்சஸ் ஜெயவர்தன வழக்கில இவ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த சொத்து தான் அந்த கடன் வாங்கி நிறுவனத்துக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கேக்குள்ள அதை இந்த பராட்டை எக்ஸிகியூஷன்ல விற்கலாம் என்று சொல்லி இந்த பராட்டை எக்ஸிகியூஷன் நிறுவி அதை பேங்க் வித்தெடுக்கலாம் சொல்லி இந்த வழக்கு தீர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மூன்றாம் தரப்பு சொத்தை தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியை விற்கிற என்ற வழக்குக்கு உதாரணத்துக்கு ரெண்டு விதமான வழக்கு இருக்கு. ஒன்று விற்க இயலாததுக்கு உதாரணம் தான் இந்த கேஸ் இருக்குது, ராமச்சந்திரன் வர்சஸ் நேஷனல் பேங்க் அண்ட் 3 others. ஆனா விற்கலாம் என்றதுக்கு உள்ளது HNV வர்சஸ் ஜெயவர்தன. ஏனென்றால் அவர் அடமானம் வைப்பவர்கள் கடன் வாங்கி நிறுவனத்தின் இயக்குநர்கள் என்றால் மேற்கண்ட சட்டத்தின் விதியில் பயன்படுத்தப்படலாம் சொல்லி இருக்கு. சரிதான். இன்னொரு விஷயம் இதுல வருகிறது. அசாதாரண மீறல், அதாவது லெசரியோ சொல்லி அடிப்படையில் விற்பனையை சவால் செய்ய முடியுமா? ஏனென்றால் அசாதாரண மீறல் அடிப்படை விற்பனையை சவால் செய்ய முடியுமா சொன்னால், ஒரு பொருளை விற்பவர் தனது அறியாமை அல்லது அறிவின் பற்றாக்குறை காரணமாக ஏற்படும் அநீதியை சரி செய்ய ஆர்டிஎல் இந்த ஆர்டிஎல் என்றுக்கு விளக்கம் நாம் பார்த்தால் இந்த பேலன்சிங் செய்யற மாதிரி எக்ஸசைஸ் செய்து பில்ல பண்ற மாதிரி அது போட்டு கிடக்குது ஆர்டிஎல் கொள்கைன்றது. அதுதான் இதுல கோர்ஸ் கெடுபடுது. ஒரு பொருளை அதுல சரியான ஒரு அறிவில்லாம அதுல ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்கிறது அல்லது அப்படியே செய்யறது தெரியாம கூட விலைக்கு வேண்டது அப்படியும் இருக்குன்னு தானே அதெல்லாம் இருக்குது. இப்ப இதுல பார்த்தோம்டா அது என்ன வருகுது, இருபுறமும் மோசடி எதுவும் செய்யப்படவில்லை என்றாலும் விற்பனையாளர் அல்லது வாங்குவர் உண்மையான மதிப்பில் பாதிக்கும் மேலான அளவுக்கு பாரபட்சம் காட்டியிருந்தால் சரிதானே. இப்ப இருபுறமும் மோசடி எதுவும் செய்யப்படவில்லை, ரெண்டு பேரும் ஜெனிவினாத்தான் செய்யணும். ஜெனிவினா ரெண்டு பங்கு பெற்ற பார்ட்டி சிறப்பினர் ரெண்டு பேரும் மோசடி எதுவும் செய்யப்படவில்லை என்றாலும் விற்பனையாளர் அல்லது வாங்குவர் உண்மையான மதிப்பில் பாதிக்கும் மீறான அளவுக்கு பாரபட்சம் காட்டியிருந்தால் பாரபட்சம் காட்டிய கட்சி மற்றவருக்கு விற்பனையை ரத்து செய்வதற்கான விருப்பத்தை வழங்கலாம் அல்லது உண்மையான மதிப்புக்கேற்ப அதிகரித்தல் அல்லது குறைத்தல். இதுல ஒரு காணின்ற விலையே பாதிக்கும் மீறான அளவுக்கு பாருங்க. உதாரணத்துக்கு 10 மில்லியன் பெறுமதியான காணியை 4 மில்லியனுக்கு வித்திருந்தால் அது ஒரு பாரபட்சமா வருகுது. அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த டிரான்சாக்ஷன் செல்லுபடியாகுமான்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்படுகிறது, பாரபட்சம் காட்டிய காட்சி மற்றவருக்கு விற்பனையை ரத்து செய்வதற்கான விருப்பத்தை வழங்கலாம் அப்படின்ற இந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்றதுக்கு அல்லது இந்த விலைக்குரிய மதிப்பு வித்தியாசத்தை வழங்குறது என்று சொல்லி கூட்டுறது அல்லது குறைக்கிறது அல்லது சில நேரம் கூடின விலைக்கு வீண்றது, இந்த பெறுமதி குறைவா இருக்கே கூட வீண்றது தான் சொல்லப்படுது. வங்கிகளால் கடன்களை மீட்பது சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் ஏலத்தில் கேள்விதாரர் இல்லாத போது பராட்டை நிறைவேற்றுவதில் ஒரு வங்கி பொது ஏலத்தில் ஒரு சொத்தை தனக்கு விற்ற போது அத்தகைய விற்பனையை கொள்கையின் அடிப்படையில் சவால் செய்ய முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் இங்க வருது என்றால், இப்ப ஒரு எந்த அளவு பெரிய விலையானதை பேங்க் அந்த ஆக்ஷனில் ஒருத்தரும் வேண்ட இல்லை என்ற உடனேயும் பேங்க் என்ன செய்யுது, ஆக்ஷன்ல ஒரு நோமினல் சம்முக்கு வங்கி தன்னுடைய பெயருக்கு வாங்கி கொள்ளுது. அதை இந்த வழக்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்ப அதை சவால் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வங்கிகளால் கடன்களை மீட்பது சிறப்பு ஏற்பாடு சட்டத்தின் கீழ் ஏலத்தில் கேள்விதாரர் இல்லாத போது பராட்டை நிறைவேற்றுவதில் ஒரு வங்கி பொது ஏலத்தில் ஒரு சொத்தை தனக்கு விற்ற போது
வங்கி பொது ஏலத்தில் ஒரு சொத்தை தனக்குத்தானே விற்றுக் கொள்வது. வங்கி விற்ற போது அத்தகைய விற்பனையை கொள்கையின் அடிப்படையில் சவால் செய்ய முடியாது. ஏனென்றால் குறித்த சட்டத்தின் 19வது பிரிவின்படி வங்கி அதை மறு விற்பனை செய்யும் போது உண்மையான விற்பனை நடைபெறுகிறது. இந்த வங்கி தனக்குத்தானே விற்ற என்று எடுத்துக்கொண்டாலும் அதை வச்சிருக்க இல்லை, அதை ரீசேல் மறு விற்பனை செய்து தனக்கு வர வேண்டிய அந்த கடன் வர வேண்டிய மிகுதிகளை அறவிட்டுக் கொள்றது, கடன் தனக்கு வர வேண்டிய செலவுகள் போன்றவற்றை அறவிட்டுக் கொள்றது. அப்ப உண்மையான விற்பனை எப்ப நடக்குதுன்னு சொன்னால் இந்த ரீசேல் மறு விற்பனை செய்யக்குள்ளதான் உண்மையான விற்பனை நடைபெறுகிறது. அதுக்குரிய 2 வழக்குகள் இந்த HNB வர்சஸ் ஜெயவர்தனா 2007, ஜெயவர்தனா வர்சஸ் சம்பத் பேங்க் 2005 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வங்கி நொமினல் சம்பளம் என்றதையும் சேலஞ்ச் பண்ணி சில பேர் வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் அதை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சிறப்பு ஏற்பாடுகள் கடன் அறவீட்டு சட்டத்தின் இந்த சட்டம் குழப்பம் இல்லாம இருக்க வேண்டுமென்றக்காண்டி இன்னொரு சட்டம் இருக்கு. அது சின்ன இது, அதுலயும் கேள்வி வந்திருக்கு. அது அடுத்த முறை பார்ப்போம். அதோட இன்னொன்று எடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கும், ஒரு less than half an hour. அந்த அடுத்த பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த கிழமையோட முடிப்போம், இந்த செஷனோட முடிப்போம்னு பார்த்தோன்னா அது காணா நேரம். கடன் மீட்பு ஏற்பாடு சிறப்பு சட்டம், அதுவும் செக்ஷன் 1990ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம், இது 4ஆம் இலக்க சட்டம். யாரும் இருந்தா கேட்கலாம் கேள்வி. Okay. இதுல நீங்க பேப்பர் இதுல மாடல் certain past papers and model answers கொடுக்கணும். அதுல பார்த்தாலும் விளங்க வேண்டும். ஏன்னா அதே ஆன்சர்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணா மார்க்ஸ் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீக் அடுத்த தடவை சந்திப்போம்.